பண்ணியாச்சா? நமக்கு வந்து கண்டென்ட் வந்து எப்படி எடுத்திருக்கோம்னா, ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் அதுலேருந்து எடுத்திருக்கோம். மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் அதுலேருந்து எடுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர்ஸ், பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். என்னன்னா இந்த எல்லா கொஸ்டின் பேப்பரையும் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானே உட்காந்து எல்லாத்தையும் அலைன் பண்ணியிருக்கேன். எந்த கொஸ்டினுமே எந்த வேற யாரோட மெட்டீரியல் இருந்துமே எடுக்காம, இல்லைன்னா ஃபர்ஸ்ட்லாம் முன்னாடிலாம் வந்து நிறைய பேர் வேற ஏதோ கொலாஜ்லாம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதுலேருந்து சும்மா காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். அப்பெல்லாம் இல்லை, டைரக்டா போயிட்டு எம்டிபி, ஆர்டிபி, கொஸ்டின் பேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியா வெப்சைட்ல போய் எடுத்து ஒண்ணா எடுத்து 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 அலைன் பண்ணி எல்லாத்தையும் கொஸ்டின் ஒரு இடத்துல இருக்கும், ஆன்சர் ஒரு இடத்துல இருக்குமா. ஸோ எனக்கு அது பண்ணும்போது தான் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஓ, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல அவங்க கிட்ட இன்னொன்று வந்து ஒரு செட்டு கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்கப்பா. அவங்க அந்த செட் ஆஃப் த கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் மேஜரா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? அப்படியே நான் ரிப்பீட்லாம் பண்ண மாட்டேன், நான் புதுசா ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறேன் அப்படின்னா கூட அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப தெளிவா ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க மெயின் எக்ஸாம்பிள் இப்போ எழுத போறீங்களே, 35 மார்க்ஸ்க்கு தான் தியரி கொஸ்டின். அதாவது நீங்க 7 கொஸ்டின் எழுதணும். ஓகேவா? 7 கொஸ்டின்ஸ் யூ ஹேவ் டு ரைட். அவுட் ஆஃப் திஸ் 7 கொஸ்டின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க இந்த 7 கொஸ்டின் வந்து உங்களுக்கு நீங்க கம்பல்சரி இங்க எழுதிதான் ஆகணும். 7 5 45, சி 7 5 35, சாரி, வெரி சாரி, 7 5 35 நீங்க வந்து எழுதணும். அது இதுக்கு வந்து யூ ஹேவ் அன் ஆப்ஷனல் கொஸ்டினும் இருக்கு. அதாவது ஒன்னு வந்து கம்பல்சரி கொஸ்டின். அது இல்லாம யூ காட் 3 அதர் ஹெட்டிங்ஸ். லைக் இது இப்படி எப்படி தெரியுமா, நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஐ ஓப்பன் தி ஜேர்னல் அண்ட் ஐ வில் லெட் யூ நோ. ஏன்னா நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஐ வில் ஷோ யூ தட். அப்படி ஜேர்னல் ஷேர் பண்ணிக்கிட்டோமா? யூ ஆர் ஸ்க்ரோலிங் ஷேரிங். ஓகே, ஓகேம்மா. இப்போ கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் நமக்கு கரெக்டா 50 மார்க்ஸ் கவர் ஆகுதுப்பா. ஓகேவா? இதுல வந்து நமக்கு 15 கொஸ்டின்ஸ் வந்து இது வந்து உங்களுக்கு இது எல்லாமே 15 மார்க்ஸுமே எம்சிக்யூ பேஸ்ட், அதாவது வந்து கேஸ் பேஸ்டு சினாரியோ கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? அந்த நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எம்சிக்யூஸ் எல்லாத்தையுமே நான் தனியா ஒரு 20 கேஸ் சினாரியோஸோ இல்லை 25 கேஸ் சினாரியோஸோ நான் உங்களுக்கு தனியா அதை நான் டீல் பண்ணிடுவேன். அது வந்து அது வந்து போனஸ் கண்டென்ட் மாதிரி. அதுக்கு எக்ஸாமுக்கு ஒரு நாள் முந்தி நாள் வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 20th எக்ஸாம்னா 19th வராது, 18th சாயங்காலம் வந்துடும். அப்ப நீங்க அந்த டைம்ல உட்காந்து மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் இருக்கும் கண்டென்ட், அவ்வளவுதான். அந்த டைம்ல நீங்க உட்காந்து அந்த எல்லா கேஸ் பேஸ்டு சினாரியோ கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறதையும் ஒரு தடவை பாத்துக்கணும். மேம் எனக்கு அதுக்கு டைம் இருக்காது மேம், நான் என்ன மேம் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைன்னா நான் பிடிஎஃப் கொடுத்துருவேன்ல. அந்த எல்லா 20 கொஸ்டின்ஸ், 20 கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இல்லை 15 கேஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ரெப்பிட்டேஷன் இல்லாம நான் எடுத்து வந்துருவேன். அதை நீங்க பாத்துட்டு போறீங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க ஒண்ணு, இஃப் யூ கம்ஃபர்டபுள் வித் மேம் அப்படியே பிடிஎஃப் பார்த்து அப்படியே கட கட கடன்னு ஸ்கேன் பண்ணிடுவேன்னா நீங்க அதை பாருங்க. இல்ல மேம் எனக்கு பிடிஎஃப்லாம் சரிப்பட்டு வராது, நீங்க ஒரு தடவை எனக்கு ரிவைஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னா, ஜாலியா உட்காந்து வீடியோ மாதிரி போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, அது பாட்டு காதுல கேட்கட்டும். அப்புறமா பிடிஎஃப் எடுத்து ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க, இது ஓகே. இதை தாண்டி மெயின் எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு கொஸ்டின் அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுதுல, 6th கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகேவா? 6th கொஸ்டின் இது வந்து கம்பல்சரி கொஸ்டின். ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் இல்லை. ஓகே, ஒரு கம்பல்சரி கொஸ்டின் வருது. இது 120 கொஸ்டின் நம்ம படிக்கிறோம்ல, அதுல இருந்து கண்டிப்பா கம்பல்சரி கொஸ்டின் வரும், டோன்ட் வரி. இதுல இருந்து ஒரு கம்பல்சரி கொஸ்டின் வருது. இது வந்து உங்களுக்கு என்னன்னா, ஆம், இதை தாண்டி பேலன்ஸ் வந்து ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து எனி டூ கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருக்கு. இதுல வந்து ஒரு கொஸ்டின்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 5 மார்க்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இது ஒரு 10 மார்க்ஸ், இது ஒரு 10 மார்க்ஸ். கம்பல்சரி கொஸ்டின்ல 3 கொஸ்டின்ஸ் இருக்கும், 3 × 5 15. ஸோ டோட்டலா உங்களுக்கு வந்து 35 கொஸ்டின்ஸ், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் இஸ் கம்பல்சரி கொஸ்டின் ஹேஸ் 3 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, அது வந்து 3 கொஸ்டின்ஸ் நீங்க எழுதணும். அதுக்கப்புறம் எனி 2 அவுட் ஆஃப் 3 இருக்குல்ல, இங்க இருக்குல்ல, எனி 2 தான் எழுதணும். அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இங்க வந்து 6 7 8 9. இப்போ நீங்க என்ன பண்ணணும், ஆர் எனி 4 நம்பர்ஸ் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இது வந்து கம்பல்சரி, இது ஏ வந்து கம்பல்சரி, பிசிடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப பிசிடில எனி 2 எழுதிக்கலாம், நீங்க பிசிஓ இல்லை பிடிஓ ஏதோ ஒன்று எழுதிக்கலாம். இப்ப என்ன விஷயம்னா, இதுல நான் பார்த்த வரைக்கும் ஒன்றும் கேள்வி இல்லை, எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்கிறதுக்கு அப்படி சொல்லல. நான் வந்து நோட்ஸ் ரெடி பண்ண உட்காந்ததுனால எனக்கு வந்து இது எப்படி சொல்றதுன்னா, ஓ மை காட், இட் ஹிட் ஆன் மை ஃபேஸ் மாதிரி, இட் ஹிட் ஆன் மை ஃபேஸ்.
சரி என்ன நம்மளும் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருக்கோம், கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் வந்து நம்மளா ஏன் இந்த மெட்டீரியல் உட்காந்து இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா கொஸ்டின்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் ஒவ்வொரு தடவையும் ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் வருது. ஒவ்வொரு தடவையுமே டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எனக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து 10 கொஸ்டின் தான். அதுல நீங்க 7 கொஸ்டின் அட்டன் பண்றீங்க, 2 கொஸ்டின் சாய்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டில வந்து 2 கொஸ்டின் இருக்கும், சில 2 கொஸ்டின்ஸ் இருக்கும், பில வந்து 2 கொஸ்டின் இருக்கும். 6 கொஸ்டின் ஆச்சா? ஓகேவா? 2 2 2 இதுல வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கும், 9 கொஸ்டின் ஆச்சா? இதை தாண்டி டில வந்து எப்படி இருக்கும்னா 2 கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் எப்போதுமே இந்த கடைசி கொஸ்டின் எப்படி வருதுன்னா ஏ, இது வந்து இது வந்து டி டி ஆப்ஷன் நீங்க எடுத்தீங்க, கடைசி கொஸ்டின் ஆப்ஷன் நீங்க எடுத்தீங்கன்னா ஏ, அப்படி இல்லைன்னா பி பி ரெண்டு இருக்கும், ரெண்டுமே நீங்க எழுதணும்ல, எப்போதுமே இப்படி தானே இருக்கும், 2 சப் ஹெட்டிங் இருக்கும், லைக் சப் இருக்கும். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து அவங்க என்ன கேட்கறாங்க, கான்சென்ட்ரிக் டைவர்சிபிகேஷனுக்கும் காங்க்ளோமரேட் டைவர்சிபிகேஷனுக்கும் டிஃபரன்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா போர்ட்ரஸ் 5 ஃபோர்சஸ் மாடல் பத்தி எழுதுங்க, அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே இன்டர்னல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, போர்ட்ரஸ் 5 ஃபோர்சஸ் மாடல் எழுதுங்க, அப்படி இல்லைன்னா யூ ரைட் அபவுட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்டோட லிமிடேஷன்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ டோட்டலா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல ஆப்ஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடைசி கொஸ்டினை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பின்றதை அட்டன் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்னல் ஆப்ஷன் இருக்கும், அதை தாண்டி இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ பி, அதாவது ஏபிசிடி 4 கொஸ்டின், ஏ வந்து கம்பல்சரி கொஸ்டின், அதுல 3 சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும், அந்த 3த்தையுமே நம்ம எழுதி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதுக்கு அடுத்தது தாண்டிங்கன்னா பிசிடி 3 இருக்கு. அதுல லாஸ்ட் கொஸ்டின்ல எப்போதுமே என்ன பண்றாங்கன்னா, அதாவது அவுட் ஆஃப் த 3 கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ல ஒரு இன்டர்னல் சாய்ஸ் வைக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 10 கொஸ்டின் வருது, ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு 10 கொஸ்டின்ஸ் வருது. இப்போ நீங்க புக் நீங்க வந்து ஆக்சுவலி என்னன்னா இதுதான் வந்து நீங்க எக்ஸாம்க்கு போகும்போது ப்ரிப்பரேஷனா, இதான் ப்ரிப்பரேஷன். நீங்க போகும்போதே உங்களுக்கு தெரியணும், ஓகே நான் கொஸ்டின் பேப்பரை பார்க்க போறேன், கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரியா இருக்க போகுது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல, அதுக்கப்புறம் ஒரு 3 கொஸ்டின் இருக்க போது, அதுல 3வது கொஸ்டின்ல கண்டிப்பா இன்டர்னல் சாய்ஸ் ஒன்று இருக்கு, அப்ப நான் இது இல்லைன்னா அது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு தான் அப்படியே நம்ம பார்க்கணும், எது எதுக்கெல்லாம் நல்ல கிளியர் கட்ட ஆன்சர் தெரியுமா பார்த்துட்டு நம்ம இந்த 15 மினிட்ஸ் ரீடிங் டைம் கொடுப்பாங்க பாருங்க, அப்பயே நீங்க டிசைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கு கையில கொஸ்டின் பேப்பர் வந்துட போகுது, அது வந்துருச்சுனாலும் உங்களுக்கு ஈஸி தான், ஃபைன் தான், சூப்பர் ஃபைன் தான், ஓகேவா? அதுக்கு ஒரு 15 கொஸ்டின்ஸ் 15 மார்க்ஸ் முடிஞ்சிச்சு. அப்ப எம்சிக்யூ பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல 15 மார்க்ஸ். ஆனா எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, எம்சிக்யூக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லா அந்த 20 எம்சிக்யூஸ் ரெடி பண்ணி தரேன், கேஸ் பேஸ்டு சினாரியோ ஐம் ப்ரிப்பேரிங் இட் ஃபார் யூ. அதுல பிஃபோர் எக்ஸாமினேஷன் யூ கேன் ரிவைஸ், பட் அதுலயுமே நான் என்ன சொல்றேன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல வெறும் எம்சிக்யூஸ் கேஸ் பேஸ்ட் சினாரியோஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஐம் ப்ரிப்பேரிங் இட், ஒரு நான் எல்லாத்தையும் வந்து கொலாச் பண்றேன் அப்படிங்கறதுனால அந்த 20 மட்டும் பார்த்துட்டு போகாம நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து இந்த 5 சாப்டர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, இதுல வந்து நான் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அண்டர்லைன் பண்ணி ஒரு கிராஷ் வீடியோ மாதிரி ஒன்று எடுத்து கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப்டர் 1 ஹவர் எடுக்கிறேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு 5 ஹவர்ஸ் கண்டென்ட் நான் வந்து என்ன பண்றேன்னா அதை எடுத்து போடுறேன். ஃபுல்லா நீங்க படிக்கலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் 4th and 5th சாப்டர் கண்டிப்பா நீங்க வந்து படிச்சு வச்சிருக்கணும். பிகாஸ் 1 மார்க்ல அவங்க ஏதாவது இம்பார்ட்டன்டான ஏரியாஸை டச் பண்ணும்போது நமக்கு தெரியணும். மேம் இல்ல மேம் எனக்கு அதுக்கெல்லாம் ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ், என்னால மறுபடியும் கிராஷ் எல்லாம் போய் உட்காந்து என்னால அந்த 5 ஹவர்ஸ் அகெயின் ஐம் ஸ்பெண்டிங் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பேப்பர், ஐ டோன்ட் ஹேவ் இட் இன் மை ஷெடியூல், எனக்கு அந்த ஷெடியூல்ல எனக்கு அது டைமே கிடையாது மேம் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம். அந்த 20 எம்சிக்யூஸ், அதாவது அந்த கேஸ் பேஸ்டு சினாரியோ நான் என்ன கொடுக்குறேனோ அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு போனா போதும். ஏன் நான் சொல்லிடுறேன், ஏன்னா when it comes to picking the question paper, ஒரே நிமிஷம், when it comes to picking the question paper, it ஒரே so when it comes to picking the question paper, they very clear, they have a அப்படியே ஒரு மொனாட்டனஸா ஒரு செட் வச்சிருக்காங்க. என்னன்னா 2018-19 கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப 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 பேசிக்கா இருக்கு. அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் இப்போ 2025ல வரப்போறது இல்லை. பட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா 2020, 21, 22 அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பட் லேட்டஸ்ட் 2 அட்டெம்ப்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்லமா, அது வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கு, சூப்பரா இருக்கு. பட் ரிமெம்பர் ஒன் திங், வாட் ஹாஸ் சேஞ்ச்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம், ஓகேவா? அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கிற பேட்டர்ன் தான் மாறி இருக்கே தவிர கொஸ்டின் மாறல. கொஸ்டின் அதேதான், லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்ன, இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் 2018 எப்படி கேட்டிருக்காங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க.
பட் இப்போ லாஸ்ட் அட்டம்ப்ட்ல தட் செப்டம்பர் 24 இல்ல மே 24 எக்ஸாம்லயோ அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னா, நம்ம அந்த கொஸ்டினை படிச்சு இவங்க லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தான் கேட்கறாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 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 10 செகண்ட்ஸ் ஆகும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ற விதத்தை மாத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 120 கொஸ்டின்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இது எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை பார்த்துக்க போறீங்க. பார்த்துட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க வீட்ல என்ன செய்யணும் இன்னைக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க கொஸ்டின் பேப்பர் பாக்குறீங்களே, பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு செப்டம்பர் 2024 கொஸ்டினையும் மே 2024 கொஸ்டின் பேப்பரையும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட் அனுப்புறேன். தயவு செய்து உட்காந்து ஒரு தடவை அதை பார்க்க போறீங்க. கண்டிப்பா செப்டம்பர் 24 கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டினை இப்ப கேட்கவே மாட்டாங்க. 100% கேட்க மாட்டாங்க. ஓகேவா? டெஃபினட்டா தே won't ask. செப்டம்பர் 24ல கேட்டது இப்ப கேட்கவே மாட்டாங்க. மே 24ல கேட்டதை இப்போ கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா, சில பேர் கேட்பாங்க, மேம் அது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, 10% சான்ஸ் இருக்கா, இஸ் தேர் லைக் 20% சான்ஸ் இருக்கா அது கேட்கறதுக்கு? ஐ திங்க் அதையுமே வந்து ஒரு 70 to 90% அது கேட்க சான்ஸே கிடையாது. ஸோ we're going to ignore செப்டம்பர் 24 கொஸ்டின் பேப்பர் அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மே 24 கொஸ்டின் பேப்பரை மட்டும் we are going to ignore. அதை தாண்டி இக்னோர் பண்ணாதீங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடியே இருக்கிற கொஸ்டின் பேப்பர் கூட உங்களுக்கு நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி என்னன்னா, I thought, okay, we will leave at least 4 attempts of question paper before this because we're going to write Jan 25 exams. So அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற செப்டம்பர் அண்ட் மே, அதுக்கு முன்னாடி இருக்கிறது கூட, அதுக்கு முன்னாடி 2 அட்டெம்ப்ட் கூட விட்டுறலாம். பிகாஸ் ரீசெண்டா இருக்கிற 4 அட்டெம்ப்ட்ல இருந்து, ஓ மை காட், ரீசெண்டா இருக்கிற 4 அட்டெம்ப்ட்ல இருந்து எப்படி கேட்பாங்க, கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சு நான் விட்டுறலாம்னு பார்த்தேன். பட் என்ன தெரியுமா ஆச்சு, செப்டம்பர் 24 கொஸ்டினை நான் பாக்குறேன். செப்டம்பர் 24 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் மே 24க்கு முந்தின அட்டெம்ப்ட்ல இருந்து வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? செப்டம்பர் 24 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை நான் வந்து டைசெக்ட் பண்ணதுல எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஓ செப்டம்பர் 24 கொஸ்டின் பேப்பர் மே 24ல இருந்து கேட்கல. தட் ஐ எம் வெரி ஷோர். ஓகேவா? மே 24ன்னு கேட்கல. அதுக்கு முன்னாடி நவம்பர் 23 எக்ஸாம் இருக்கும்ல, அதுல இருந்து கூட பெருசா கேட்கல. பட் அதுக்கு முன்னாடி மே 23ல இருந்து கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு என்ன கிளாரிட்டி வேணும்னா, அப்ப ஜான் 25 எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா செப்டம்பர் 24ல இருந்து கேட்க மாட்டாங்க. ஆனா மே 24ல இருந்து கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் அதுக்கு முன்னாடி நவம்பர் 23ல இருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இவங்களோட பேட்டர்னே அப்படிதான் வருது. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா, அவுட் ஆஃப் நான் சொன்ன ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 10 கொஸ்டின்ஸ்ல டெஃபினட்டா 6ல இருந்து 7 கொஸ்டின் இந்த 120 கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்துடும். 6ல இருந்து 7 கொஸ்டின் வந்துடும். இல்ல மேம் நமக்கு லக்கே இல்லைன்னா என்ன மேம் பண்றது, நமக்கு லக்கே இல்லைன்னா கூட 5 கொஸ்டின் வந்துடும். அந்த அளவுக்கு எஸ்எம்ல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் தான். அதனால நீங்க எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். ஓகேவா மேம்? நான் இந்த 120 கொஸ்டின் அதுலயும் இன்னொன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். கொஸ்டின் நம்பர் தான் 120 கொஸ்டின்ஸ் இருக்கே தவிர, நிறைய கொஸ்டின்ஸ் நான் காப்பி பேஸ்ட் பண்ணும் போது, நான் வந்து ஆர்டிபில இருந்து சில கொஸ்டின்ஸ் எடுத்து, எம்டிபில இருந்து, கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து இப்படி எடுக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. நான் ரிப்பீட் ஆகுறதுலாம் கட்டே பண்ணல. எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதோ ஆகட்டும். அப்ப நம்ம வந்து ஒரு தடவையும் ஒரு கொஸ்டினை பார்த்து எழுதும் போது, ஓ இது செகண்ட் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, இது தேர்ட் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, அந்த மாதிரி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்றதுக்காக ஐ ஹவ் டேக்கன் நோட்ஸ் ஆஃப் ஆல் த கொஸ்டின்ஸ். எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கு. நமக்கு ஒவ்வொரு தடவையும் ரிப்பீட் ஆச்சுன்னா நீங்க அதில் எழுதிக்கோங்க அது எத்தனை அந்த வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னு. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் இட் ஹஸ் ரிப்பீட்டட், அந்த அளவுக்கு அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 120 கொஸ்டின்ஸ்ல மேம் இந்த 120 கொஸ்டின்ஸ்ல இருந்து நீங்க செப்டம்பர் 24 அட்டெம்ப்ட் வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, நான் ரிமூவ் பண்ணல. நான் இன்னும் அதை ரிமூவ் பண்ணல. அந்த ஒரு ஒர்க்கை மட்டும் தான் நீங்க பண்ண போறீங்க. என்னது? 120 கொஸ்டின்ஸை படிக்க போறீங்க. படிச்சுட்டு 120ல 20 டைம்ஸ் ஆகுது வந்த கொஸ்டினே திருப்பி வரும். 20 கொஸ்டின்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க. எஃபெக்டிவா ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸ்ல இருந்துமே நீங்க ஒரு 10 கொஸ்டினை ரிமூவ் பண்ண போறீங்க. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 10 கொஸ்டின் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த 100 கொஸ்டின்ல இருந்து நீங்களா ஒரு 10 கொஸ்டின்ஸ் ரிமூவ் பண்ண போறீங்க. நீங்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. ரிப்பிட்டேஷன் எவ்வளவு இருக்கோ அது ஒரு 10-15 கொஸ்டின் மூவ் ஆச்சுன்னா எஃபெக்டிவா ஒரு 100 கொஸ்டின்ஸ். மேம் இந்த 100ல நான் இன்னும் கொஞ்சம் ரிமூவ் பண்ண போறேன், நான் பேசாம செப்டம்பர் 24 சேர்த்து மே 24ல வந்துச்சு அதையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு 80 கொஸ்டின்ஸ் தான் மேம் இருக்கு, இதை மட்டும் நான் படிச்சா போதுமா? தாராளமா போதும். ஏன்னா அவங்களோட வரலாறு அப்படி. தட் இஸ் ஹவு தே ஹவ் ஃப்ரேம்ட் தி கொஸ்டின்ஸ் டைம் அண்ட் அகேன் ரிப்பீட்டட்லி. இதுல என்ன ஒரு அதிசயம்னா, ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலயும் அதே ரிப்பீட்டட் 10 கொஸ்டின்ஸ் தான் வருது. அதே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்லயும் அவங்க கரெக்டா 10 கொஸ்டின் தான் கொடுக்குறாங்க.
இன்னொன்னு மார்க் டெஸ்ட் பேப்பரும் ஒன்று வந்திருக்கும். தட் இஸ் ஜான் 25 எக்ஸாமுக்கு ஒரு மார்க் டெஸ்ட் வந்திருக்கும். அது எல்லாருமே சி இன்ஸ்டியூட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா போய் மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதனால சி எக்ஸாமுக்கு ஜான் 25 எக்ஸாமுக்காக இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணிப்பாங்க மார்க் டெஸ்ட்னு. அந்த மார்க் டெஸ்ட் உங்களுக்கு இப்போ மெயின் எக்ஸாம்ல வராது. ஏன்னா மெயின் எக்ஸாம் 2025 அட்டன் பண்றவங்க எல்லாருமே மார்க் மாதிரி அதை போய் எழுதிட்டே வந்திருப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன தப்பு பண்ணியிருப்பாங்களோ அதெல்லாம் உட்காந்து ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே கொஸ்டின் பேப்பரை தூக்கி அவன் என்ன பண்ண மாட்டான், மெயின் எக்ஸாம்ல வைக்க மாட்டான். அதனால மார்க் டெஸ்ட் பேப்பர் ஃபார் இம்மீடியட்லி ஃபார் ஜான் 25 ரிலீஸ் பண்ணிருக்காங்களா, அது ஜான் 25க்கு தேவைப்படாது, அதை விட்டுருங்க. செப்டம்பர் 24 கொஸ்டின் பேப்பர் தேவைப்படாது. மே 24 கொஸ்டின் பேப்பர் கூட நமக்கு பெருசா தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு என்ன தேவைப்படும், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் ஆஃப் ஜான் 25 அட்டெம்ப்ட், ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் ஆஃப் செப்டம்பர் 24, மே 24, அதுக்கு முன்னாடி இருக்கிற அட்டம்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேன். மற்றபடி என்னென்ன சோர்சஸ்லேருந்து உங்களுக்கு எது எதெல்லாம் கொண்டு வரணுமோ எல்லாத்தையும் ஐ ஹவ் brought it. ஓகேவா? இப்போ டு யூ கெட் அ ப்ராப்பர் ஐடியா ஆஃப் வாட் யூ கோயிங் டு டீல் வித்? நீங்க டீல் பண்ண போறது கரெக்டா 10 கொஸ்டின்ஸ். மெயின் எக்ஸாம் நீங்க போக போறீங்க, உட்கார போறீங்க, கொஸ்டின் பேப்பர்ல 10 கொஸ்டின் தான் இருக்க போகுது. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல மூணு மூணு சப் கேட்டகரி. அந்த மூணு சப் கேட்டகரி யூ ஆர் ரிக்வயர்ட் டு ரைட் கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கு அடுத்தது யூ காட் 3 கொஸ்டின்ஸ். அவுட் ஆஃப் 3 கொஸ்டின்ஸ் யூ ஹேவ் டு ரைட் 2 கொஸ்டின்ஸ். அந்த 3 கொஸ்டின்ஸ்ல கடைசி கொஸ்டின் நினைக்கிறேன் மோஸ்ட்லி, அந்த கடைசி கொஸ்டின்ல யூ ஹேவ் அன் இன்டர்னல் ஆப்ஷன். ஓகேவா? ஏ எழுதணும், பி அப்படி இல்லைன்னா சி, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எழுதலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ டோட்டலா ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு 10 கொஸ்டின். ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சி இன்ஸ்டியூட்னா அதுலயும் கரெக்டா 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஒரு மார்க் டெஸ்ட் பேப்பர்னா அஃப்கோர்ஸ் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னா தான் மார்க் டெஸ்ட் பேப்பர் இருக்குன்றதுனால மார்க் டெஸ்ட் பேப்பர்லயும் 10 கொஸ்டின் தான் இருக்கு. இதை தாண்டி பழைய பழைய என்ன சொல்றது மாடல் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது ப்ராபப்ளி ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம். பட் லேட்டஸ்டா நம்மளோட நியூ சிலபஸ் மாத்திட்டு அதுல இருந்து எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாமே இதான். ஓகேவா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இஐஎஸ் பிளஸ் எஸ்எம்னு ஒன்று இருந்தது. ஓகே, முன்னாடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளஸ் எஸ்எம் மாதிரி இருந்தது. இப்பதான் அது எஃப்எம் எஸ்எம்னு மாத்திருக்காங்க. ஆனா நம்ம வந்து எஃப்எம் எஸ்எம் மாத்தினதுக்கு அப்புறம் இருக்கிற கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி இஐஎஸ் கூட இது சேர்ந்து இருக்கும் போது இருக்கிற கொஸ்டின் பேப்பரும் எடுத்திருக்கோம். எல்லா கொஸ்டின் பேப்பரும் எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் யூ கேன் பி ரிலாக்ஸ்டு. அப்ப நீங்க பாத்துக்கோங்களேன், நான் மொத்தமா 120 கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன்னா நான் மொத்தம் 12 செட் எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டா? 12 செட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 12 செட்ல 5 ஆர்டிபி, இல்ல 3 ஆர்டிபி மேஜரா கவர் பண்ணிருக்கோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கப்புறம் 4 எம்டிபி இல்ல 5 எம்டிபி நினைக்கிறேன், 5 எம்டிபி. அதுக்கப்புறம் ஒரு 3-4 கொஸ்டின் பேப்பர்ஸ். இது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ நீங்க வந்து திடகாத்திரமா உட்காந்துட்டு ஓ இதான் ரிப்பீட் ஆகுதா, இதை படிச்சு 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 வச்சுக்கலாம். நீங்க கேட்கலாம் மேம், சப்போஸ் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர்ல நம்ம படிக்காத ஏதோ வந்துருச்சு அப்படின்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செப்டம்பர் 24 கொஸ்டின் பேப்பரையும் மே 24 கொஸ்டின் பேப்பரையும் பார்க்கும்போது லைட்டா ஒரு 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 பிட் ஒரு 10% வந்து என்ன பண்ணிருக்காங்க சி இன்ஸ்டியூட் அப்படின்னா, இந்த 10 கொஸ்டின்ல சும்மா ஏதோ 1 or 2 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் புதுசா ட்ரை பண்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், தட் இஸ் நாட் கோயிங் டு பாதர் அஸ் unless they bring that 1 or 2 questions in the compulsory question. அது நம்மள பாதர் பண்ண போறதே இல்லை. ஓகேவா? அப்படியே நம்ம பார்த்தாலும் அந்த கம்பல்சரி கொஸ்டின்ல அவங்க அந்த சேஞ்ச் பண்ணவே இல்லை. அது அந்த 1 or 2 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் புதுசா எடுத்திருக்காங்கல்ல. இந்த 100 கொஸ்டின்ஸை ரிப்பீட் பண்ணி இல்லாம புதுசா எடுக்கிற கொஸ்டின் வந்து ஒரு 10% அவுட் ஆஃப் 10 கொஸ்டின்ஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வருது. பட் அந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு கம்பல்சரியில வரல நான் பார்த்த வரைக்கும். மத்த 3 கொஸ்டின்ல தான் வருது. அதனால நீங்க தாராளமா அந்த 3த்துல ஒரு கொஸ்டினை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஜாலியா போய் எழுதலாம். ஓகேவா? இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? எல்லாரும் ஒரே ஒரு தடவை வீடியோ மட்டும் ஆன் பண்றீங்களா? ஐ வுட் லைக் டு see you. அதுக்கப்புறம் வில் கோ இன்டு த எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிளாஸ் எல்லாமே. ஹாய் 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 ஹாய். 1 second. I'll do this. Kokila, could you come? சரி, ஓகே, I'll give you time, no problem. நீங்க எல்லாருமே வந்து you become presentable and then you come in the video. Okay, I just wanted to see you all. Okay, நம்ம வந்து we'll make sure that நம்ம வந்து என்ன பண்ணலாம், we'll make sure that at the end of the class you all show me your face. That is more than enough for me. Okay வா? That should be good. Hi Praveen. Hi Shaharuddin, correctா? Okay. Hi Srujan. Hi. Okay, we will all meet again
at the end of the session வரும்போது I'll ask you all to meet. நீங்க எல்லாரும் அப்போ வரணும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகேம்மா, இப்போ நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிடுச்சா? யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ டோல்ட் யூ ரைட்? இப்போ நான் சொன்ன வரைக்கும் கான்செப்ஷுவலா என்னென்ன நம்ம சொல்றோம், எப்படி எக்ஸாம் போறோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், அதெல்லாம் தெரிஞ்சிச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ I'll go with the screen. டக் 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 டக். ஓகே, உங்களோட பிடிஎஃப் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படியே என்னோட பிடிஎஃப் எடுத்து ஓபன் பண்ணிடுறேன். That is my strategic management. டப் டப் டப். Okay. Share draft questions. Super. ஓகே, அதான் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாச்சு. வந்துச்சா? அவ்வளோதான். ஓகே, பக்கா. ம். மாமே விசிபிள் நவ்? உங்க ஸ்கிரீன் கரெக்டா இருக்கா? எல்லாம் ஓகேவா? ஷால் வி ஸ்டார்ட்? ஆல் செட். ஏதாவது உங்களுக்கு விசிபிலிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, சரியா? அண்ட் அகைன் ஐம் டெல்லிங் யூ, இப்போ நான் இந்த கொஸ்டின் நம்பர் 1 எடுக்கிறேன்ல, இதெல்லாம் கொஞ்சம் பழைய ஃபார்மேட், ஓகேவா? இப்போ நம்ம எடுக்கிற அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த கோவிட் பத்தி எல்லாம் பெருசு பெருசா பேராகிராஃப்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பழைய ஃபார்மேட். எந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, அந்த இஐஎஸ் அண்ட் எஸ்எம்னு ஒரு பேப்பர் இருந்ததுல, அப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் கேட்கும்போது, அப்போ வந்து இந்த கேஸ் பேஸ்ட் சினாரியோ எல்லாம் கிடையாது, இந்த எம்சிக்யூலாம் நம்ம கிடையாது. அதனால அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஃபுல் 50 மார்க்ஸுக்குமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா தியரி கொஸ்டின் தான் கொடுத்தாங்க. அதனால என்ன ஆச்சு, அப்போ வந்து கொஸ்டின்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. ஏன்னா உங்களுக்கு வந்து 15 மார்க்ஸ்க்கு தியரிக்கு பதிலாகவும் உங்க கொஸ்டின் கொடுக்கணும். அதனால the questions வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஓகேவா? ஸோ ஐல் ஷோ யூ. இதுல நீங்க பெருசா அந்த கொஸ்டின்லாம் பெருசு பெருசா கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் ஒன்றும் பெருசா படிக்க வேண்டாம். கடைசியில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, வித் ரெஃபரன்ஸ் டு மைக்கேல் போர்ட்டர்ஸ் ஜீனரிக் ஸ்ட்ராட்டஜிஸ், ஐடென்டிஃபை விச் ஸ்ட்ராட்டஜி ஹேஸ் எக்ஸ்எஸ்பி ஹேஸ் பிளான்ட் ஃபார், எக்ஸ்பிளைன் ஹவு திஸ் ஸ்ட்ராட்டஜி வில் பி அட்வான்டேஜஸ் டு த கம்பெனி டு ரிமைன் ப்ராஃபிட்டபிள். அவ்வளோதான். மைக்கேல் போர்ட்டருடைய ஜீனரிக் ஸ்ட்ராட்டஜிஸ் மூணே தான் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா, காஸ்ட்டை இருக்கிறதுலேயுமா, இதுல எல்லாத்துலயுமே நான் என்ன சொல்றேன்னா, எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்க போது, ஒரே ஜானர்ல தான் இருக்க போகுது. அதனால நான் ஒரு கொஸ்டின் வரும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னு ஒரு ஐ எக்ஸ்பிளைன் இட் வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸ். அதுக்கப்புறமா ஐ டெல் யூ நம்ம எப்படி அண்டர்லைன் பண்ணி படிக்கணும், ஓகேவா? ஸோ when it comes to மைக்கேல் போர்ட்டர்ஸ் ஜீனரிக் ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு வந்து என்னன்னா, உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு மேக் தி பெஸ்ட் ப்ராஃபிட், நிறைய ப்ராஃபிட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் என்னன்னா, காஸ்ட் இருக்கிறதுலே கம்மி பண்றது. அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் உங்க மற்ற எல்லா காம்படிட்டர்ஸை விட உங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாகும். இது ஒரு வாய்ப்பு. திஸ் இஸ் கால்ட் அஸ் காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது என்னன்னா, என்னால காஸ்ட்ல கம்மி பண்ண முடியாது, காஸ்ட் கம்மி பண்ணா குவாலிட்டி ரொம்ப அடி வாங்கிடும், நான் பண்ற பிசினஸ் வந்து
ஃப்ளைட் பிசினஸ் லவுஞ்ச் சர்வீசஸ் கொடுப்பாங்க, அந்த பிசினஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லவுஞ்ச் சர்வீசஸ்ல போய் நான் என்னத்த காஸ்ட் கம்மி பண்ணா குவாலிட்டி கம்மியா அதெல்லாம் பண்ண முடியாது அப்படி சொன்னீங்கன்னா சரி ஓகே. அப்ப எந்த பிசினஸ்ல உங்களால காஸ்ட் கம்மி பண்ண முடியலன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி பிசினஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க, மத்த காம்படிட்டர்ஸை விட உங்களோட பிசினஸ்ல நீங்க அதிகமா ஃபீச்சர்ஸ் கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க. அதாவது அதிக ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற மாதிரி பாத்துக்கோங்க. இதுக்கு பேர் வந்து டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நம்பர் 1, காஸ்ட்டை எவ்வளவு ரெடியூஸ் பண்ண ரெடியூஸ் பண்ணா தட் இஸ் கால்ட் காஸ்ட் லீடர்ஷிப் ஸ்ட்ராட்டஜி. இல்லைங்க எனக்கு காஸ்ட்லாம் கம்மி பண்ண முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா யூ டூ ஒன் திங். நீ என்ன பண்ண, காஸ்ட் கம்மி பண்றதை விட்டுட்டு ப்ராடக்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க. மத்தவங்க கிட்டலாம் அந்த மாதிரி இருக்கலாம், எங்க கிட்டலாம் நீங்க கரெக்டா வந்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ்க்குலாம் நீங்க உள்ள வந்தீங்கன்னா எங்களோட ஃபிளைட் ஃபுல்லா உள்ள ஹீப்பா ஃபில்டர் வச்சு நாங்க ஃபுல்லா ஏர் குவாலிட்டியை அப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா சர்வீசஸ் ஆட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆயிடும்னா those who don't mind about the prices, they will come to you because you are providing extraordinary services. ஒன்னு காஸ்ட்ல லீடர்ஷிப் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க. அப்படி இல்லையா நீங்க என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? யூ ஆர் கான்சென்ட்ரேட்டிங், அதாவது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் யூ ஹாவ் அ ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஃபோக்கஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், காஸ்ட் லீடர்ஷிப்பும் பார்த்துக்கணும், ஒரு டிஃபரன்சியேஷனும் பார்த்துக்கணும், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்த்துக்கணும். அந்த மாதிரி பார்க்கறதும் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்களே, ஏர் இந்தியாலாம் இருக்காங்கல்ல, ஏர் ஏஷியாலாம் வந்து ரொம்ப 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 எக்கனாமிக்கல் ஃபிளைட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ விஸ்தாராவெல்லாம் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அவங்க கூட. விஸ்தாராலாம் எப்படிப்பட்ட ஃபிளைட் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹையர் எண்ட் லக்ஸுரியான ஃபிளைட் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரே பிராண்டுக்கு ஒரு 4-5 இன்னும் ஒரே ஒரு கம்பெனிக்கு 4-5 பிராண்ட் இருக்கணும் போது ஒரு பிராண்ட் ரொம்ப ஹை எண்டாகவும் ஒரு பிராண்ட் ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் ரன் பண்றது கூட இட்ஸ் காமன் தான். ஸோ நீங்க காமனாவும் எடுத்துக்கலாம், இல்ல எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம்னு தெரிஞ்சிச்சுல, இப்போ நீங்க கொஸ்டினை படிச்சா ப்ராபப்ளி உங்களுக்கு கொஞ்சம் இட் வில் மேக் சம் சென்ஸ். இன் ஸ்பைட் ஆஃப் ஹை கமாடிட்டி இன்ஃப்ளேஷன், shortage of components and threat of third wave of COVID-19 pandemic in India, manufacturers of packaged foods, home appliances and consumer electronics are expecting the business to grow by 12 to 25% in the coming months. அதாவது டிமாண்ட் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக போகுது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. After 1.5 years of disruption, manufacturers are now confident about managing their inventories better, keeping their supply channels well stocked and preparing themselves to minimize the impact of any COVID-related restrictions, even as they gear up for the festive season, which usually accounts for 20 to 30% of their yearly sales. The home appliances sector could be an example. After a dismal April-June quarter in the year of 2021, producers of air conditioners, refrigerators and washing machines are expecting their business to grow by 15 to 20%. Okay, இங்க growth இருக்கு. ஆனா இந்த demand எப்படி grow ஆக போகுதுன்னா, entire business வந்து உங்களுக்கு என்டையர் பிசினஸ் க்ரோ ஆக போதுன்னா என்ன அர்த்தம்னா, போன இது வரைக்கும் நீங்க 1 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கீங்க ஒரு வருஷத்துக்குன்னா, இப்போ அந்த 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறது உங்களோட டோட்டல் சேல்ஸ் 1 crore 1 crore and 12 lakhs இல்ல 1 crore and 25 lakhs இன்க்ரீஸ் ஆக போகுது. இதுதான் டோட்டல் பிசினஸ் க்ரோத்னு சொல்லுவோம். இந்த இடத்துல என்ன பண்ண போறாங்கன்னா, எஸ்பெஷலி ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் வாஷிங் மிஷின் இருக்குல்ல, இதனுடைய டிமாண்ட் மட்டும் 15 to 20% க்ரோ ஆக போகுது. All the companies operating in the sector have geared up to grab the opportunities available in the market. A leading company in the home appliances domain is planning to launch various innovative product designs and offer loyalty programs to lure the customers. அப்ப இதுக்கு பேர் என்னது, அடிஷனல் ஃபெசிலிட்டி தான் ப்ரொவைட் பண்றாங்க. காஸ்ட் கம்மி பண்றாம நமக்கு ஒன்றும் தெரியல. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, they are focusing on differentiation alone. அவ்வளவுதானே. இப்ப இது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா, இது கண்டுபிடிக்கலாம் பெரிய விஷயமே கிடையாது. நம்மளோட அறிவை அவங்க டெஸ்ட் பண்ணவே இல்லை, நம்மளோட மனப்பாட சக்தியை தான் அவங்க டெஸ்ட் பண்றாங்க. அதனால கொஸ்டினை படிச்சு, ஓகே, ஒன்ஸ் யூ ரீட் த கொஸ்டின், ஆமா, ஒன்ஸ் யூ ரீட் த கொஸ்டின், அதுல இருந்து என்ன கேட்கறாங்கன்னு புரிஞ்சுக்கிறோம்ல, அது வரைக்கும் தான் நம்ம அறிவெல்லாம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எழுதுற ஆன்சர் இருக்குல்ல, அது அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கணும், எக்ஸாக்டா அது இருக்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அது அப்படியே இருக்கணும். இல்லைன்னா நமக்கு அதுல மார்க்கே கிடையாது. ஓகேவா? நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். ஒரு ஆன்சர் ஃபுல்லா படிக்கிறேன், கூடவே சேர்ந்து படிச்சுக்கோங்க. அக்கார்டிங் டு மைக்கேல் போர்ட்டர், strategies allow the organizations to gain competitive advantage. காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு 10 பேர் ரன்னிங் காம்படிஷன்ல ஓடுறோம்பா, 10 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம், எல்லாமே பண்ணிருக்கோம். ஒருத்தர் மட்டும் செம்ம ஹைட்டா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு நேச்சுரலாவே ஹீஸ் காம்படிட்டிவ்ல. ஷார்ட்டா இருக்கிற ஒருத்தர் ஓடுறதுக்கும், ஷார்ட்டா இருக்கவர் வந்து 3 ஸ்டெப் எடுத்து வச்சா கவர் ஆகுற டிஸ்டன்ஸும், லாங் ஹைட்டா இருக்கவர் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே முடிஞ்சிடும்ல. அந்த மாதிரி நேச்சுரலி ஆர் ஆர்டிஃபிஷியலி நம்ம வளர்த்துக்கிட்ட தகுதி திறமையா இருக்கலாம், மற்றவங்களை விட நம்மளால எக்ஸ்ட்ராவா பண்ண முடியுங்கிற அந்த திறமை இருக்குல்ல, அதுதான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது மற்றவங்க கிட்ட இல்லாத ஒன்று என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அக்கார்டிங் டு மைக்கேல் போர்ட்டர், strategies allow the organizations to gain that competitive advantage
ஓகேவா? ஃப்ரம் 3 டிஃப்ரெண்ட் பேஸ் 3 இருக்கு. நம்பர் 1 காஸ்ட் லீடர்ஷிப், நம்பர் 2 டிஃபரன்சியேஷன், நம்பர் 3 ஃபோக்கஸ்டு. இது ரெண்டுத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ்டு டிஃபரன்சியேஷன் ஒரு ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப்னு வரும். நான் என்னன்றது வர வர அடுத்த கொஸ்டின்ஸ் வர அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? போர்ட்டர் கால்ட் தீஸ் ஆஸ் ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜிஸ். இது ஜெனரிக் மெடிசன் சொல்றாங்களா, அது மாதிரி இது ஏன் ஜெனரிக்ன்றாங்கன்னா இது வந்து பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி. இதை தாண்டி கம்பெனிஸ் எப்படி நல்ல த்ரைவ் ஆகணும்னு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய கட்ட அளவில் நம்ம படிக்குமோ. பட் பேசிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் 3: காஸ்ட் லீடர்ஷிப், டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் ஃபோக்கஸ்டு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஒன்று ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப், அப்படி இல்லை ஃபோக்கஸ்டு டிஃபரன்சியேஷன் இருக்கும். அது I'll tell you what. அப்ப ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து 3 இருக்குன்னு சொல்றாங்க. இது 3 இருக்கா? இப்ப எக்ஸ்எக்ஸ்பி லிமிடெட் வந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ என்ன பண்ண போறோம்? அந்த கம்பெனிஸ் பிளானிங் டு லான்ச் so and so question repeat. அதுக்கடுத்தது differentiation strategy should be pursued only after a careful study of buyers' needs and preferences to determine the feasibility of incorporating one or more differentiating features. Because நம்ம நினைப்போம் அப்படி சும்மா வந்து ஃபிளைட்ல போட்டு எல்லாரும் அடைச்சு கூட்டிட்டு போறதை விட நம்ம வந்து 4 சீட்டு போடுற இடத்துல ஒரே ஒரு சீட்டை போட்டு அப்படி அப்படி பயங்கர கிங் சைஸ்ல ஒரு சீட்டை போட்டு கொடுப்போம். பட் அந்த கிங் சைஸ் சீட்டுக்கு பே பண்ண யாராவது இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் யூ ஹேவ் டு டிசைன் தி சீட்ஸ். பிகாஸ் studying about the demand pattern, studying about the flexibility of the buyers, studying about whether the buyers would be willing to pay for you, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு பேராகிராஃப் கதை தான், பட் ஸ்டில் ஓகே அந்த மாதிரி இருக்கு. கீவேர்ட்ஸ் எல்லாம் இல்லை, இதெல்லாம் ஓகே அந்த மாதிரி. இட்ஸ் நாட் அ கீவேர்ட். ஓகே, இது அப்படி கொஸ்டின் ரிப்பீட். அதுக்கு அடுத்தது சக்சஸ்ஃபுல் டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி allows a firm to charge a higher price for its product and gain the customer loyalty because consumers may become strongly attached to the differentiated features. இதுவே ஒரு ஸ்டோரி தான். கிட்டத்தட்ட இந்த 2 ஸ்டோரியுமே ஓரளவுக்கு நீங்க மானியத்தை பொன்மானை போட்டு எழுதிக்கலாம். பட் இதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வேர்ட்ஸ் ரீடைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது என்னன்னா, டு கெயின் த கஸ்டமர் லாயல்டி, feasibility of incorporating so and so, differentiating features, அப்புறம் desired attributes. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? differentiated features is very important. Feasibility of incorporating all the differentiated features into it, desired attributes, gain customer loyalty. இது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் இங்க நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இந்த டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜி, நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா எக்ஸ்எஸ்பி லிமிடெட் இந்தியா ஹேஸ் பிளான் ஃபார் டிஃபரன்ஷியேஷன் ஸ்ட்ராட்டஜி, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட். காம்படேட்டிவ் ஸ்ட்ராட்டஜில மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் பேஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. காஸ்ட் லீடர்ஷிப், டிஃபரன்சியேஷன் அண்ட் ஃபோக்கஸ். இது 3த்தையுமே அண்டர்லைன் பண்ணி எழுதணும் எக்ஸாம்ல. இது அண்டர்லைன் பண்ணி எழுதணும் எக்ஸாம்ல. மற்றதெல்லாம் ஓகே. இது வரைக்கும் அதுக்கப்புறம் வரதெல்லாம் கதை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? அட்வான்டேஜஸ். ஓகே, இப்போ அட்வான்டேஜஸ் என்னது? ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்க? A differentiation strategy may help an organization to remain profitable even with rivalry, new entrant, supplier power, substitute products, buyer powerன்னு யார் வந்தாலும் எல்லாரும் அடிச்சு நிமித்திட்டு போலாமா? இப்போ நீங்க கேட்கலாம், மேம் இதெல்லாம் எப்படி ஞாபகம்? ரைவல்ரி இருக்கு, நியூ என்ட்ரன்ட் இருக்கு, சப்ளையர் பவர், சப்ஸ்டியூட், பையர் பவர். இது எதுவுமே கிடையாது. மைக்கேல் போர்ட்டர்ஸ் 5 forces மாடல் ஒன்று இருக்குல்ல, அந்த 5 forces என்னன்னு நம்ம ஏதாவது ஒரு கொஸ்டின்ல கண்டிப்பா படிப்போம். கண்டிப்பா கீழே வரப்போகுது அதுல. ஓகேவா? அதுல வரும் நியூ என்ட்ரன்ஸ், அதுக்கப்புறம் பையர்ஸோட பவர்ன்னு சொல்லி பார்கெனிங் பவர் நிறைய வரும். அந்த 5 விஷயத்தை தான் இங்க எடுத்து எழுதியிருக்காங்களே தவிர வேற ஒன்னும் அவங்க எழுதி கிழிக்கல. அதனால மைக்கேல் போர்ட்டர்ஸ் 5 forces மாடல் வரும்போது அந்த 5 force எப்படி உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் தானாவே. அதை குழந்தைங்க இங்க எழுதிக்கிட்டா போதும். அப்ப அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜினா, டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி மே ஹெல்ப் அன் ஆர்கனைசேஷன் டு ரிமைன் ப்ராஃபிட்டபிள் ஈவன் வென் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆட்ஸ். உனக்கு முன்னாடி பல எதிரிகள் இருந்தாலும் அதை தாண்டி உன்னால வர முடியும்ன்றாங்க. அந்த டிஃப்ரெண்ட் ஆட்ஸ்ன்றது 5. அது வந்து மைக்கேல் போர்ட்டர்ஸ் 5 forces மாடல்ல படிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜில அந்த 5 இங்கேயே 5 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டானுங்களா? ஓகே, நம்பர் 1 2 3 4 5 அந்த 5 இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா பெஸ்ட். நம்ம இங்கே படிச்சுக்கலாம், அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த இடத்துல இதை மட்டும் மெயினாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்போ டிசையர்ட் ஆட்ரிபியூட்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிஃபரன்ஷியேட்டட் ஃபீச்சர்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேட்டட் ஸ்ட்ராட்டஜி. அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேட்டட் ஸ்ட்ராட்டஜி வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, போர்ட்டர்ஸ் 5 forces மாடலை வச்சு டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. இதான் பிரச்சனை ஆக்சுவலா. இப்போ நமக்கு தெரியும் டிஃபரன்ஷியேட்டட் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரியும், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியும், அதோட அட்வான்டேஜஸும் நமக்கு என்னன்னு தெரியும். ஆனா எக்ஸாம்ல எந்த ஹெட்டிங்க்கு கீழே அதை எழுதணும்ன்றது இருக்குல்ல, அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன சொல்றாங்க, 5 ஹெட்டிங் இவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த 5 forces மாடல் கொண்டு நீங்க போட்டுட்டாங்க. 5 forces இதுதான். இப்ப இந்த 5 forces அடிப்படையில தான் இவங்க வந்து அட்வான்டேஜஸே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், புக்கை பார்த்து நம்ம வந்து இவங்க கொடுத்துருக்கிற அந்த 5 ஹெட்டிங் மனப்பாடம் பண்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரைவல்ரி. ரைவல்ரின்னா என்னன்னா, ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ்ல இருப்பீங்க. இப்போ வந்து ஜியோக்கு வந்து வோடஃபோன் இஸ் அ ரைவல்ரி, ஜியோக்கு வந்து ஏர்டெல் இஸ் அன் ரைவல்ரி. ஏன்னா அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ்.
எக்ஸிஸ்டிங் காம்படிட்டர்ஸ்ல யாரெல்லாம் சண்டை போட்டுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களோ காம்படிட்டர்ஸ். ரைவல்ரின்னு சொல்ல போனோம்னா காம்படிட்டர்ஸ். ஓகேவா, இது வந்து காம்படிட்டர்ஸ், ரைவல்ரி. இதுக்கப்புறம் ஒருத்தவங்க வருவாங்க, என்னன்னா நியூ என்ட்ரன்ட்னு ஒருத்தன் வருவான். அவன் யாருன்னா ஆல்ரெடி இருக்கிற ஜியோ, வோடஃபோன், வோடஃபோன் ஐடியா, ஏர்டெல், இவங்க 3 பேர் இல்லாம புதுசா ஏதாவது யாராவது ஒருத்தர் குதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உள்ள டாட்டா உள்ள குதிக்கிறாங்க டெலிகம்யூனிகேஷன்ல அப்படின்னா, அவங்க டாட்டா ஒரு சிம் கொடுத்து அவங்க அந்த இடத்துல குதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் கால்ட் அஸ் a நியூ என்ட்ரன்ட். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், 5 ஃபோர்ஸஸ்ல நம்பர் 1 ஆல்ரெடி இருக்கக்கூடியவனுங்க. தட் இஸ் கால்ட் அஸ் காம்படிட்டர்ஸ் ஆர் ரைவல்ரின்னு வச்சுக்கோங்களேன். காம்படிட்டர்ஸ் அப்படி இல்லைன்னா ரைவல்ரிஸ். நம்பர் 2 யாருன்னா நியூ என்ட்ரன்ட். இது இல்லாம நமக்கு பிரச்சனை கொடுக்க வரக்கூடிய நியூ என்ட்ரன்ட். ஓகே, அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா தே டாக்கிங் அபவுட் 2 பேர். ஒன்னு உங்ககிட்ட பொருளை வாங்குறவங்க, தே ஆர் யுவர் கஸ்டமர்ஸ். கரெக்டா? they can also be called as buyers, உங்ககிட்ட இருந்து வாங்குறவங்க. இன்னொன்னு ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். நீங்க யார்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அவங்க அவங்க உங்களுக்கு யாரு? சப்ளையர். 4 ஆயிடுச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் காம்படிட்டர்ஸ், அதுக்கப்புறம் நியூ என்ட்ரன்ட், அதுக்கப்புறம் பையர், அதுக்கப்புறம் சப்ளையர். 4 ஆச்சா? இதை தாண்டி என்னன்னா, இப்போ நீங்க காஃபி விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தன் டீ வித்துட்டு உட்காந்துருப்பான் பக்கத்துலேயே. அவன் உங்களுக்கு டைரக்டா பிரச்சனை ஆகும். அவன் உங்க காம்படிட்டர் இல்லைனாலும் அவனோட ப்ராடக்ட் உங்க ப்ராடக்ட்டுக்கு ஒரு காம்படிஷன். அதனால யாரெல்லாம் நீங்க விற்கிற ப்ராடக்ட்டுக்கு சப்ஸ்டியூட்டான ப்ராடக்ட் விற்கிறாங்களோ அவங்கள பத்தியும் நீங்க கவனத்துல வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இடத்துக்கு ட்ரெயினையும் போகலாம், பஸ்லயும் போகலாம்னா பஸ்ஸும் ட்ரெயினும் காம்படிட்டர்ஸ் தான். ஈவன் தோ ட்ரெயின் வந்து பஸ்ஸுக்கு டைரக்ட் காம்படிஷன் இல்லைனாலும் பஸ்ல சீட்டு பார்ப்பாங்க. பஸ்ல சீட் இல்லைன்னா ட்ரெயினுக்கு தானே வருவாங்க. அப்ப எப்படி பஸ்ஸும் ட்ரெயினும் சப்ஸ்டியூட்ஸா இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள காம்படிஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் காம்படிஷனா இருக்கும். ஈவன் தோ தே டோன்ட் பிலாங் டு த சேம் கேட்டகரி, பட் பீப்புள் ப்ரிஃபர் டு தீஸ் 2 things இன்டர்சேஞ்சபிளி. இல்ல இது இல்லைன்னா அது, தே ஃபைன் வித் போத் தி திங்ஸ். அதனால இப்ப 5 ஞாபகம் இருக்கா? கவனமா சொல்லுங்க. நம்பர் 1 5 நம்ம ஞாபகம் வச்சு போறோம். நம்பர் 1 ரைவல்ரி. நம்பர் 2 அது ரைவல்ரினா காம்படிட்டர்ஸ், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காம்படிட்டர்ஸ், ரைவல்ரி. நம்பர் 2 நியூ என்ட்ரன்ஸ், புதுசா வரக்கூடிய என்ட்ரன்ஸ். அதுக்கு அடுத்தது buyers who buy from us and from the suppliers from whom we are buying. 4. ஃபிஃப்த் ஒன் வந்து we are selling coffee, he is selling tea, so he is a substitute. இந்த 5 தான். இப்ப இந்த 5தோட ஹெட்டிங் வச்சு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படின்னா அது என்னென்ன பெனிஃபிட்னு சொல்றாங்க. எக்ஸாம்ல தயவு செஞ்சு நான் சொல்றேன், சப்போஸ் இந்த கொஸ்டின் தான் எக்ஸாம்ல வருதுன்னா மேக் ஷுர் தட் இந்த 5 ஹெட்டிங் நீங்க போட்டுட்டு உள்ள என்ன வேணா எழுதுங்க, பெருசா ஒன்றும் பார்க்க போறதே இல்லை. ஏன் நான் இவ்வளோ தைரியமா சொல்றேன் அப்படின்னா, ஹெட்டிங்ல ஓப்பனிங்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன 3ன்னு எழுதிட்டீங்க, காஸ்ட் லீடர்ஷிப், டிஃபரன்சியேஷன், ஃபோக்கஸ் எழுதிட்டீங்க. அப்புறம் நீங்க என்ன டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு கண்டுபிடிச்சிங்க. அப்புறம் 2 ஸ்டோரி லைன் எழுதிட்டீங்க. அதுக்கப்புறமா அட்வான்டேஜஸ் ஆஃப் சோ அண்ட் சோன் போட்டுட்டு 5 ஹெட்டிங் போட்டுட்டீங்க. ஓகேவா? போட்டு 5 ஃபோர்சஸ் மாடலோட 5 ஹெட்டிங்கை போட்டுட்டு அதுக்குள்ள நீங்க எழுத போறீங்க. டிஃபரன்சியேஷன் பண்ணி வச்சா ஏன் ரைவல்ரி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலாம். ஏன்னா அவன் ப்ராடக்ட் விட உங்க ப்ராடக்ட் என்னவா இருக்கு, டிஃபரன்ஷியேட்டடா இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். நம்பர் 2 பையர்ஸ் கிட்ட நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா பையர்ஸ் கிட்ட நீங்க கொடுக்குற மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால அங்கேயும் ஜாலியா இருங்க. ஸோ எப்படி எழுதினாலும் உருட்டி பெரட்டி எப்படி எழுதினாலும் அதே பாயிண்ட் தான். இங்க பாருங்க, ரைவல்ரின்னு வந்துச்சுன்னா வேணா இந்த வார்த்தை ஞாபகம், பிராண்ட் லாயல்ட்டி. உங்க ப்ராடக்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப பிராண்ட் ராயல்ட்டின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? சாரி, பிராண்ட் லாயல்ட்டி. உங்ககிட்ட தான் வாங்கணும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இந்து லைக் ஆயில்லாம் வந்தப்போ எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஆயிலே முன்னாடி சீப்லாம் அட்டாச் பண்ணி அப்படி சீவலாம்னு சொல்லிருந்தாங்க. அப்ப அதுக்கு அந்த சீப்புக்காகவே, அந்த ஆயிலோட சீப் அட்டாச் இருக்கிறதுக்காகவே நிறைய பேர் வாங்கினாங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மக்கள் வந்து ஓகே ஐ வுட் லைக் டு யூஸ் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்ட் லாயல்ட்டி வந்துச்சுன்னா அப்புறம் அந்த ப்ராடக்ட் விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டேக் எக்ஸாம்பிள் ஃபார் மீ, ஐ ஹவ் பின் யூசிங் டவ் ஷாம்பூ ஃபார் த லாஸ்ட் 10 years. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து வேற எதுவும் மாறாம இருக்கணும்னு கூட நான் நினைக்க மாட்டேன். சம்டைம்ஸ் நான் எதாவது சேஞ்ச் பண்ணி பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரீசெண்டா ஐ பாட் ட்ரெஸ்ஸுமே and it's an absurd product for my hair. It doesn't work at all. Okay va? It is so sticky, it doesn't do the work, it doesn't have that conditioning effect எதுவுமே கிடையாது. ஸோ நான் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ட்ரெஸ்ஸுமேவோ இல்லை லாரியலோ இல்லை வேற எந்தாவது ப்ராடக்ட் வந்துச்சுன்னா இதை விட பெட்டரா இருக்கான்னு ட்ரை பண்ணுவேன். பட் அந்த ஒரு பாட்டில் எப்படா முடியும்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். which means at the end of the day I come back to Dove. அது மாதிரி தான் brand loyalty is very important and it acts as a safeguard against the competitors. It means that competitors will be less sensitive to customer, நம்மகிட்ட வாங்கக்கூடிய customer will be less sensitive to price changes as long as the firm can satisfy the need of its customer. For example, இப்போ நான் சொல்றேனே, ட்ரெஸ்ஸுமேயோட பிரைஸை விட டவ் வந்து ஒரு அதிகமான பிரைஸ், அதிகமா 50 rupees 100 rupees எக்ஸ்ட்ரா வச்சாலுமே I would still go and prefer Dove because I know it is the perfect product from my hair. அதுதான். ஸோ இது ரைவல்ரியோட கீவேர்ட் பிராண்ட் லாயல்ட்டி. ப்ளீஸ் அண்டர்லைன். ஓகே, அதுக்கு அடுத்தது ஒரு அண்டர்லைன் இல்லைன்னா நீங்க அப்படியே பார்த்து கவனிச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்து அண்டர்லைன் பண்ணி படிங்க. அப்புறம் பையர்.
who buys from you. Okay, they do not negotiate for prices as they get special features. Okay, நம்ம கிட்ட வாங்கக்கூடிய மக்கள் இதுல தானே இவங்க தான் உங்க கஸ்டமர் பத்தி இங்க தான் டிஸ்கஸ் பண்றாங்க, இங்கேயும் கஸ்டமர் பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ தே டு நாட் நெகோஷியேட், இதான் கீவேர்ட், தே டு நாட் நெகோஷியேட் இஸ் கீவேர்ட். அடுத்தது சப்ளையர் கிட்ட பொறுத்த வரைக்கும் பிகாஸ் டிஃபரன்ஷியேட்டர்ஸ் சார்ஜ் பிரீமியம் பிரைஸ். நம்ம தான் வந்து மத்தவங்க எல்லாரும் விட அதிகமான பிரைஸ் நம்ம சார்ஜ் பண்ண போறோம் டிஃபரன்ஷியேட் பண்றதுனால. அப்ப சப்ளையர் கேட்கிற பிரைஸ் கொடுக்கறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியா கொடுத்துடலாம். ஸோ த பீப்புள் ஹூ ஆர் டீலிங் வித் டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி தே கேன் ஈஸிலி அஃபோர்ட் டு அப்சார்ப் த ஹையர் காஸ்ட் ஆஃப் த சப்ளையர்ஸ். சப்ளையர் என்ன ஹை காஸ்ட் வைக்கிறாங்களோ நம்ம ஈஸியா வந்து அஃபோர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், அவங்க கிட்ட போய் வந்து சும்மா மல்லுக்கு நிக்க மாட்டோம். அடுத்தது நியூ என்ட்ரன்ட் நம்மளை பார்த்தாலே உள்ள வர பயப்படுவாங்க, ஏன்னா நம்மகிட்ட தான் சூப்பரான ஆஃபர் இருக்கு, பயங்கரமான டிஃபரன்சியேஷன் இருக்கு. அப்ப இன்னோவேட்டிவ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம புதுசு புதுசா இன்னோவேஷன் பண்றோம்னா எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்ப புது என்ட்ரன்ட்டால ஜென்ரலாவே இந்த மாதிரி புதுசான இந்த இன்னோவேட்டிவான ஃபீச்சர்ஸை எடுத்த உடனே டக்குன்னு கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஸோ நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கு. அதனால we only get this special features at a comparable price. இதுதான் கீவேர்டு. இல்லை அடுத்தது சப்ஸ்டியூட்ஸ் என்னது? சப்ஸ்டியூட்ஸ் என்னன்னா சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ் cannot replace the differentiated products. ஏன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நார்மலா ஒரு டீ பேக்கெட் வச்சிருக்கேன், அவன் நார்மலா ஒரு காஃபி பேக்கெட் வச்சிருக்கேன். இதுவே நான் வந்து வச்சிருக்கிற டீ பேக்கெட் வந்து திஸ் இஸ் sourced from the நீலகிரி ஹில்ஸ், ஆர்கானிக்கானது, அந்த இடத்துல எல்லாமே ஹேண்ட்மேடு, இது வந்து சர்டிஃபைடு, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டீயை வாங்குறவங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வி கண்டக்ட் த டீ செரிமனி நாங்க கண்டக்ட் பண்றோம், நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி டீயவே வேற லெவலுக்கு எலிவேட் பண்ணிடுறாங்கல்ல. அப்ப அந்த எலிவேட் பண்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து உங்களுக்கு டிஃபரன்சியேஷன். அப்ப அவ்வளோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட நார்மலா வேற ஏதோ ஒருத்தர் அசாம் டீன்னு வித்துட்டு இருக்காரு நார்மலா, அவருக்குலாம் வந்து பெருசா என்ன பண்ணாது, ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இப்பெல்லாம் வந்து எப்படி சமயம் பிராண்ட் பண்றாங்க, இந்த டீ வந்து அசாம் டீயோ இல்லை வந்து டேராடூன் டீயோ இல்லைங்க, இது நம்ம ஊர் நீலகிரி டீ, நம்ம ஊர்ல விளையிற டீ தான் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும், நமக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிக்கும். அதனால நீங்க நீலகிரி டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மத்தவங்க எல்லாம் கொடுக்குற டீ வந்து எல்லா இடத்துல இருந்து வர டீ எல்லாம் ஒன்னா போட்டு எல்லாத்தையும் ஒன்னா காய வச்சு ஒன்னா அரைச்சு கொடுப்பாங்க, அதுல வந்து டேஸ்டே மாறி போயிடும். இது வந்து ஒரு பர்டிகுலர் தோட்டத்துல ஒரு வெரைட்டி ஆஃப் தேயிலை தோட்டம் இருக்கு, அதை நாங்க அப்படியே பறிக்கிறோம், அதை தனியா ப்ராசஸ் பண்ணி தனியா பேக்கெட் பண்றோம். ஸோ இந்த பேக்கெட்ல இருக்கக்கூடிய மொத்த டீ லீவ்ஸோ இல்ல மொத்த டீ பவுடரோ ஒரு தோட்டத்துல ஒரு பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் லீவ்ஸ்ல இருந்து எடுத்தது. அப்ப இது வந்து செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும்னு காஃபிக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி காஃபி பீன்ஸ் அது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, சோர்ஸ்டு ஃப்ரம் சிங்கிள் சோர்ஸ். இப்போ வந்து அரேபிகா மட்டும்தான் அதுல இருக்கும், வேற எதுவுமே இருக்காது அந்த மாதிரி. ஸோ அது வந்து பண்ணுவாங்க. அது பண்ணும்போது substitute products they cannot replace the differentiated products that we have. ஏன்னா நமக்கு அப்ப ஹை பிராண்ட் வேல்யூ, கஸ்டமர் லாயல்ட்டி எல்லாமே இருக்கும். இது ஒரு கடகடன் பாத்துக்கோங்கப்பா. இந்த கொஸ்டினே எக்ஸாம்ல வரது கூட நிறைய சான்ஸ் இருக்கு, ஏன்னா இதெல்லாம் ஆதி காலத்து கொஸ்டின், 2021 கொஸ்டின் பேப்பரா இது. ஸோ இதெல்லாம் ரிப்பீட் பண்றதுக்குலாம் ஈஸி சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் 2021 கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் மட்டும் கோவிட்னு கொடுக்க மாட்டான், அவ்வளவுதான். அதுக்கு பதிலா வேற மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க, பட் கேட்கற கேள்வி தெளிவா இருக்கும். ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு இந்த கம்பெனி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற, இது வந்து டிஃபரன்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. அவங்க கேட்பாங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேட்டட் ஸ்ட்ராட்டஜி என்ன, அப்படியே இந்த கொஸ்டின் எழுத வேண்டியதான். நான் எப்பவுமே இவ்வளவு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் சொல்ல மாட்டேன்ப்பா, கண்டிப்பா இல்லைன்னா வரும். ஏன்னா இவங்களோட ஒரு 12 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் உட்காந்து கொலாஜ் பண்ணும்போது எனக்கு தோணுது எல்லா கொஸ்டினும் ரிப்பீட்டட் தான். நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 கொஸ்டின் பேப்பர்ஸ் பாத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய 6 செட்ல இருக்கிறதுமே நிறைய ரிப்பீட் ஆகிறத நானே பார்த்தேன். அதனால ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் இந்த 100 படிச்சா நம்ம போதும். அடுத்த கொஸ்டின் போலாம். இல்ல நீங்க ரிவைஸ் பண்றதா ஒரு தடவை கடகடன்னு பாத்துக்கோங்க. இன்னும் பிராண்ட் லாயல்ட்டி, கஸ்டமர் லாயல்ட்டி, அப்புறம் டிஃபரன்சியேஷன், அந்த மாதிரி ஒரு 10 வார்த்தையை பார்த்துட்டு உடனே நோட் எடுத்து எழுதிக்கோங்க. இதை பார்த்துட்டு உடனே நோட் எடுத்து எழுதிக்கோங்க. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், கம்பேரபிள் பிரைஸ், கஸ்டமர் லாயல்ட்டி, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். நான் மார்க் பண்ணி தரேன் உங்களுக்கு, ஒரு நிமிஷம் மார்க் பண்ணி தரேன் நான். பிராண்ட் வேல்யூ, கான்ட் ரீப்ளேஸ், வில்லிங் டு பே எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வில்லிங், they don't negotiate, no negotiation, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இந்த 5 மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்னா ரைவல்ரி, புதுசான நியூ என்ட்ரன்ட், பையர், சப்ளையர், 5th வந்து சப்ஸ்டியூட். அவ்வளவுதான், 5 தான். இந்த 5 படிச்சிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு ஈஸி. என்னன்னா மைக்கேல் போர்ட் 5 forces மட்டும் நம்ம படிக்க வேண்டாம், இதே 5 ஹெட்டிங் தாங்க, செம ஜாலி. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2. சப்போஸ் உங்களுக்கு டைம் வேணும்னா என்ன சொல்லுங்க, நான் அப்படியே நிப்பாட்டிடுறேன். ஓகேவா? நீங்க எதுவும் சொல்லாததுனா நான் அப்படியே மூவ் பண்றேன். சென்னை பேஸ்டு எஃப்எம்சிஜி மேஜர், இது ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க, சிடிஇன்னு ஒரு கம்பெனி. ஓகேவா? ரீசென்ட்லி அனௌன்ஸ்டு ரீஸ்ட்ரக்சரிங் இட்ஸ் பிசினஸ். ஓகே, ரீஸ்ட்ரக்சரிங்னு வந்தாலே இருக்கிற பிசினஸ் வேற மாதிரி மாத்த போறாங்க. So restructuring the business பண்ண போறாங்க. Okay, the company indicated that the business would be split into mainly 4 streams.
FMCG, e-commerce, retail, R&D. Okay, நாளை பிரிக்க போறாங்க. The company உடைய management has decided that these 4 units will operate as separate business. தனித்தனியா. The top corporate officer shall delegate responsibility for day-to-day operation and business unit strategy to the concerned managers. ஒண்ணு மேலமா நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இருக்கு. ஓகேவா? அது நான் கிராஷ் மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துறேன் உங்களுக்கு 4th 5th சாப்டர்லாம். அதுல ஐ வில் டெல் யூ வாட் இஸ் a simple structure, what is a divisional structure. ஓகேவா? அந்த மாதிரி நான் வந்து ஐ டெல் யூ வாட் ஆர் த டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். பட் அதுல மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பெருசா எக்ஸாம்ல வரவே இல்லப்பா. அவங்க மெயினா எக்ஸாம்ல கேட்கறது என்ன தெரியுமா? இந்த SBU அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு ஃபார்மெட் இருக்கு, அது நான் வரும்போது சொல்றேன். இப்போ SBU மோஸ்ட்லி கேட்கறாங்க. SBUனா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 300 ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 300 ப்ராடக்ட்டை தனித்தனியா ஒரு 300 பேர்கிட்ட கொடுத்து மேனேஜ் பண்றதை விட இந்த 300 ப்ராடக்ட்ஸ் நான் என்ன பண்றேன், 4 குரூப்பா பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு நீங்க எல்லாம் FMCG போங்க, நீங்க எல்லாம் வந்து ஹோம் அப்ளையன்சஸ்க்கு போங்க, நீங்க எல்லாரும் கம்ப்யூட்டர் அண்ட் அதர் பார்ட்ஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா ஏதாவது ஒரு 4 டிபார்ட்மெண்ட் பேர் வச்சு பிரிச்சு விட்டுறேன். பிரிச்சு விட்டுட்டேன்னா மொத்தமா இந்த 300 ப்ராடக்ட்ஸுமே எக்ஸாக்டா ஒரு 5 ஹெட்டிங்ல பிரிக்கிறேன். ஒரு ஹெட்டிங்க்கு கீழே ஒரு 30-40 கம்பெனி இருக்கும். கம்பெனி மீன்ஸ் கம்பெனி இருக்காது, 30-40 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்ப இந்த 30-40 ப்ராடக்ட்டும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே கேட்டகரின்றதுனால நான் ஒன்னா என்ன பண்ணிட்டேன், குரூப் பண்ணி ஒரு இடத்துல போட்டேன். இதுக்கு பேர் என்ன, ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட். ஒரு பிசினஸ் யூனிட்ல இருக்கக்கூடிய 30 ப்ராடக்ட்ஸ்மே ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதுங்கிறதுனால அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு டீல் பண்றது ரொம்ப ஈஸிங்கிறதுனால அதுக்கு பேர் அப்படி வச்சிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட். ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்னு சொல்றோம்ல, இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்டுக்குள்ள அந்த ஒரு யூனிட்டுக்குள்ள ஒரு 40-50 ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், இல்ல ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம், டிபெண்டிங் நம்ம கிட்ட எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அந்த வெரைட்டிஸ் எல்லாம் குரூப் பண்ண போறோம். இது எல்லாமே குரூப்பிங் தான். குரூப்பிங் ஆஃப் ஆல் தி கம்பெனிஸ் பேஸ்ட் ஆன் தேர் ரூட். அதை வச்சு பிரிச்சிருவாங்க. இப்போ இங்க பிரிச்சிருக்காங்க பாருங்க, FMCG இருக்கா, FMCG, இ-காமர்ஸ், ரீட்டைலு, R&D அப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. அதுதான் அதே மாதிரிதான். அப்ப FMCGல என்னெல்லாம் வரும், சோப்ல இருந்து, ஷாம்புல இருந்து, பாடி வாஷ்ல இருந்து, கண்டிஷனர்ல இருந்து, ஃபேஸ் கிரீம்ல இருந்து, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், ஒரு ஏரியல்ல இருந்து, ஒரு சர்ஃபெக்சல் பவுடர்ல இருந்து, டிஷ் வாஷ் பவுடர், விம் லிக்விட் மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ எல்லாமே FMCGல வந்துடும். அப்ப என்ன பண்றாங்க, இது குரூப் பண்றாங்க. ஓகேவா? இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, ஐடென்டிஃபை தி ஸ்ட்ரக்சர் தட் திஸ் ஆர்கனைசேஷன் டேக்கிங் அப். இப்போ இது என்ன ஸ்ட்ரக்சர், திஸ் இஸ் SBU. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன எழுதணும்னா, நீங்க என்ன ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா அதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. அப்ப என்ன சொல்றாங்க, the company has planned to implement a strategic business unit. இதுக்கே ஒரு மார்க் கொடுத்துருவாமா? நீங்க என்ன ஸ்ட்ரக்சர்னு கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கே ஒரு மார்க். அப்ப டோட்டலா 5 மார்க்ஸ்னா அதுல 1 மார்க் வந்து நீங்க என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களா, இது SBUவா, இது என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களா, அதுக்கே ஒரு மார்க். அதுக்கப்புறம் வெரி லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் particularly those running into several products, 300 ப்ராடக்ட்ஸ் வச்சிருப்பாங்க, செவரல் இதெல்லாம் கீவேர்ட்ஸ். நான் மார்க் பண்ற எல்லாமே எல்லோலாம் கீவேர்ட்ஸ். Or operating under distant geographical locations that are extremely diverse in terms of environmental factors can be better managed by creating a strategic business unit. Several products இருக்கிறவங்க எல்லாருமே பெட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி கொண்டு வர முடியும்னா SBU மூலமா கொண்டு வரலாம். ஓகேவா? அதுவும் இல்லாம they might be operating at very 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 டிஸ்டன்டான ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ்ல இருப்பாங்க. அண்ட் 300 ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஒவ்வொன்றும் ஒரு ரகமா இருக்கும். ஸோ அப்ப என்னன்னா 300 ஒரு அம்பர்லாக்குள்ள கொண்டு வந்து நம்மளால டீலே பண்ண முடியுது, ஏன்னா வேற வேற டைரக்ஷன்ல எல்லாரும் இருப்பாங்க. ஸோ ஒரு 30-40 ப்ராடக்ட்டை சேர்த்து ஒரு SBUவா வச்சு அந்த SBUக்கு ஒரு ஹெட் போட்டுருவாங்க. அந்த ஹெட் டைரக்டா கார்பரேட்ல இருக்க CEOக்கு how do you call that, ரிப்போர்ட்டிங்கா இருப்பார். அந்த மாதிரி வச்சிருவாங்க. ஓகேவா? இப்ப அவங்க வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஸ்கஸ் எனி 4 attributes and benefits கேட்டாங்க. attributes என்னன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்னு அர்த்தம். ஒரு SBUனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றது attributes ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். பெனிஃபிட்ஸ் என்னன்னா அட்வான்டேஜஸ் சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு இது கேட்டிருக்காங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், the attributes of an SBU and the benefits of a firm, ஓகேவா, may derive the benefits a firm may derive by using SBU are as follows. இப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, மொத்தமா ஒரு இத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, எக்ஸாம்ல SBU உடைய பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் கேட்டாங்கன்னா தனித்தனி ஹெட்டிங் எழுதாதீங்க. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரே ஹெட்டிங் தான். மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 பாயிண்ட். இந்த 9 பாயிண்ட்டையும் எழுதினாதான் 5 மார்க்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 7 பாயிண்ட் எழுதினாதான் 5 மார்க். ஃபர்ஸ்ட் என்னென்ன கீவேர்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாமா? அப்ப SBU ஃபாலோ பண்ணா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. நம்பர் 1, இட் இஸ் அ சயின்டிபிக் மெத்தட்ல. ஏன்னா மொத்தம் 300 பேர் இருக்காங்க. 300 பேரையும் ஒன்னா ஒரு கிளாஸ்ல போட்டு மேய்க்கிறத விட அவங்கள எப்படி பிரிச்சு மேய்க்கலாம். ஓகே, இவங்கலாம் வந்து தமிழ் நல்லா தெரியும், ஸோ இவங்க தமிழ் மீடியம்ல போடலாம், இவங்க இங்கிலீஷ் மீடியம்ல போடலாம், இவங்க குஜராத்திஸ், இவங்க ஹிந்தி சொல்லி தரலாம், இவங்களுக்கு இந்த செகண்ட் லாங்குவேஜ் அந்த செகண்ட் லாங்குவேஜ். ஒரு 11th ஸ்டாண்டர்டே 10 செக்ஷனா பிரிக்கிறாங்களே, இல்ல ஒரு 6 செக்ஷனாவோ 3 செக்ஷனாவோ பிரிக்கிறாங்களே, அதே மாதிரி மொத்தமா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம பிரிக்க போறோம். அப்ப இதுக்கு பேர் என்னன்னா சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் குரூப்பிங்.
of a multi-business corporation which helps a firm in strategic planning. Strategic நீங்க பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? Scientific method of grouping help பண்ணுது. So number 1, scientific method of grouping. Number 2, an improvement over the territorial grouping of businesses and strategic planning based on territorial units. எல்லா நேரங்கள்லயுமே FMCG இப்படி அப்படின்னு பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரங்கள் என்ன ஆகும்னா, படி ஏஷியால நம்ம 30 ப்ராடக்ட் டீல் பண்றோம். ஸோ ஏஷியாவை ஃபுல்லா நீ பாத்துக்கோ, நீ வந்து சென்ட்ரல் அமெரிக்கா பாத்துக்கோ. சென்ட்ரல் அமெரிக்கா தான் நம்ம டீல் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பொலிவியால நம்ம வந்து ஒரு 30 ப்ராடக்ட்ஸ் டீல் பண்ணோம். பொலிவியா மட்டும் நீ பாத்துக்கோ. சென்ட்ரல் அமெரிக்காவுக்கு நான் வரமாட்டேன், இல்ல சவுத் அமெரிக்காவுக்கு நான் வரமாட்டேன். அங்க இருக்கக்கூடிய பொலிவியாவோ இல்ல கொலம்பியாவோ அந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸ்லோட ஆபரேஷன்ஸ் நீ பாத்துக்கோ. யூரோப்ல சதர்ன் யூரோப்ல இருக்கிறது நீ பாத்துக்கோ. ஏஷியாவை நீ பாத்துக்கோ. இந்தியாவை மட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜியாகிரபிக்கல் வைஸாவும் பிரிக்கலாம். பிரிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா சயின்டிபிக் குரூப்பிங் அப்படிங்கிறது எதுக்காக வருதுன்னா, எல்லாமே இப்போ FMCGனா அங்க இருக்கக்கூடிய 30 ப்ராடக்ட்டும் எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதா இருக்கணும்னு மட்டும் அவசியம் இல்லை. நமக்கு டீல் பண்றதுக்கு எப்படி ஈஸியா இருக்குமோ அப்படி பிரிச்சுக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஷாம்பு பிராண்ட் இருக்கும். இப்போ வந்து டவ் வந்து இங்கேயும் இருக்கு. டவ் இஸ் ஹியர் இன் ரஷ்யா ஆல்சோ. இப்ப ஷாம்பு பிசினஸ் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொன்னா ஒருத்தர் எங்க போய் உட்காந்துட்டு பாப்பாரு? ரஷ்யாலயும் ஷாம்பு இருக்கு, இந்தியாலயும் அதே ஷாம்பு இருக்கு, யூஎஸ்லயும் அதே ஷாம்பு இருக்கு. இப்ப எல்லா இடத்துலயும் டவ் இஸ் தேர். அப்ப டவ் ஷாம்பு டீல் பண்றவங்க எந்த ஜியாகிரபிக்கல் லொகேஷன் இருந்தாலும் அவளால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அந்த மாதிரி மல்டி பிசினஸ் கார்பரேஷன், மல்டி கண்ட்ரி பேஸ்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ட்ரி வைஸ் டெரிட்டோரியல் ஏரியா வைஸ் பிரிச்சுப்பாங்க. அப்ப அப்படி பிரிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது என்னது? இந்த SBU தான். அப்ப an improvement over the territorial grouping of businesses, இதான் செகண்ட் கீவேர்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்பர் 3 என்னன்னா, strategic planning for SBU is distinct from the rest of the business. Okay, strategic planning for SBU is different from the rest of the business. Products or businesses within an SBU receive the same strategic planning and treatment. அதாவது ஒரு strategic business unit கீழே இருக்கக்கூடிய அத்தனையுமே ஒரு 30 ப்ராடக்ட்ஸோ வாட் எவர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்ட்ரல் அமெரிக்கா எடுத்துக்கோங்க, இல்ல சவுத் அமெரிக்கா எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 3 கண்ட்ரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸையுமே வந்து ஜார்ஜ் தான் டீல் பண்றாருன்னா, ஜார்ஜ் வந்து அந்த பொலிவியா, கொலம்பியா இல்ல அந்த இடத்துல இருக்க ஏதோ ஒரு கண்ட்ரி, ஒரு 3 கண்ட்ரி எடுத்துக்கோங்களேன். அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸையுமே நம்ம கம்பெனில அங்க லான்ச் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான். அது FMCGயா இருக்கலாம், அது வந்து ஒரு கம்ப்யூட்டரா இருக்கலாம், இல்ல ஒரு டவ் ஷாம்பூவா இருக்கலாம், என்ன ப்ராடக்ட்ஸ் வேணா இருக்கலாம், ஒரு எனிதிங். ஆனா ஜார்ஜுக்கு கீழே இருக்கக்கூடிய SBUல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஒண்ணுதான். ப்ராடக்ட்ஸ் ஆர் businesses within the same SBU will receive same strategic planning, treatment and policies ன்னு சொல்றான். priorities. அடுத்தது ஒவ்வொரு SBUமே தனக்குன்னு ஓன் செட் ஆஃப் காம்படிட்டர்ஸும் ஓன் டிஸ்டிங்க்ட் ஸ்ட்ராட்டஜியும் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் அமெரிக்கால உங்களோட ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அங்க ஜார்ஜ் டீல் பண்றாருன்னா சென்ட்ரல் அமெரிக்கால உங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்டான அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்டான காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அதுவே யூரோப்ல உங்களோட டவ் ஷாம்புக்கு வேற காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, SBUவை நம்ம ஏன் இப்படி தனித்தனி பிரிக்கிறோம்னா, ஒவ்வொரு SBUவுமே டீல் பண்ண வேண்டிய ஆட்கள் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ யூரோப்னா யூரோப்ல இருக்கிற ஆள் அங்க டீல் பண்ணாதான் யூரோப்பியன் மார்க்கெட்டை பத்தி தெரியும், அங்க இருக்க யூரோப்பியன் கஸ்டமர்ஸை பத்தியும் கன்சூமர்ஸ் பத்தியும் காம்படிட்டர்ஸ் பத்தி தெரியும். ஆக்சுவலி இது கிளாஸ் மாதிரி போது, இப்படி எடுக்கக்கூடாது. நம்ம வந்து வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் கீவேர்ட்ஸ் தான். நம்ம இந்த மாதிரி வந்து கான்செப்டுக்குள்ள போனோம்னா நம்மளால முடிக்க முடியாது. ஓகேவா? நானே என்ன வந்து ரீட்யூன் பண்ணணும். கிளாஸ் மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே ஓகேமா, வில் மேக் ஷோர். Okay, treatment priorities. Each SBU will have its own distinct set of competitors. அவங்களுக்கு தனித்தனி காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, டிஸ்டிங்டான ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நான் என்ன நம்ப போறேன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு அது கான்செப்ட் தெரியும், அதை வச்சு நம்ம கீவேர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறோம்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்பதான் என்னால கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன்ஸ் கம்மி பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளால 100 questions 2 daysல முடிக்க முடியாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது the CEO of SBU will be responsible. Who will be held responsible for strategic planning? Na the CEO George will be responsible for Central America அந்த மாதிரி and his profit performance. அதுக்கப்புறம் the products of businesses that are related from a standpoint of function are assembled together as a distinct SBU. கண்டிப்பா products and businesses that are related ஏதோ ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ல இருந்து, இவங்க எல்லாரும் ஒரு ஜியாகிரபி சேர்ந்தவங்க, அப்படி இல்லை இவங்க எல்லாரும் இந்த டெரிட்டரி சேர்ந்தவங்க, இல்ல இந்த 30 ப்ராடக்ட்டுமே வந்து FMCG சேர்ந்தது, இல்ல இந்த 30 ப்ராடக்ட்டுமே காஸ்மெட்டிக்ஸ் சேர்ந்தது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கீழே எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கறாங்க. சேர்த்தா தான் அது டிஸ்டிங்க்ட் SBU மாறுது. அதுக்கப்புறம் unrelated products and businesses is any group டோட்டலி அன்ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இல்ல டோட்டலி அன்ரிலேட்டட் பிசினஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்மளால பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து செப்பரேட் SBUவா பாத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் அமெரிக்காலேயே நீங்க பிசினஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஏர்லைன்ஸும் நீங்க ரன் பண்றீங்க, காஃபி பவுடர் ரன் பண்றீங்கன்னா ஏர்லைன்ஸும் காஃபி பவுடர் ஜார்ஜ் கிட்ட கொடுக்க முடியாது. பிகாஸ் ஜார்ஜால ஓரளவுக்கு தான் டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒன்னா பாத்துக்க முடியுமே தவிர ஏர்லைன்ஸ் எங்க இருக்கு, காஃபி பவுடர் எங்க இருக்கு? ஸோ ஏர்லைன்ஸ் வந்து நீட்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பர்டீஸ்ங்கிறதுனால அந்த மாதிரி ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜானர்ல இருந்துச்சுன்னா அதை தனியாக பிரிச்சுடுவாங்க. பிரிச்சுட்டு ஜார்ஜ் வில் பி டேக்கிங் கேர் 25 ப்ராடக்ட்ஸ்னா
ஏர்லைன்ஸ் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் பை டிஃப்ரெண்ட் பர்சன். அது தனி எஸ்பியூக்கு மாத்திடுவாங்க. டோட்டலி அன்ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸா இருந்து ரெண்டுத்தையும் கவனிக்கிறதுக்கு வெவ்வேறு ஜானர்ல யோசிக்க வேண்டிய மாதிரி இருந்துச்சுன்னா அது தனியா பிரிச்சிருவாங்க. குரூப்பிங் தி பிசினஸஸ் ஆன் எஸ்பியூ மாதிரி அந்த எஸ்பியூ லைன்ஸ் நம்ம பிரிக்கிறது நமக்கு செம்மையா ஹெல்ப் பண்ணும். எதுலனா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் பை ரிமூவிங் வேக்னஸ் ஆர் கன்ஃபியூஷன். வேகா என்ன பண்றதே தெரியாமையோ இல்ல கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்ல இருக்காம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும் எஸ்பியூவா பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒவ்வொரு எஸ்பியூ ஒரு செப்பரேட் பிசினஸ் அண்ட் இட் வில் பி டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் ஈச் அதர். சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடியவங்க வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்க. யூரோப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் வேற மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும். ஸோ ஒவ்வொருத்தருமே யோசிக்கிற விதமாகட்டும், பர்ஃபார்ம் பண்ற விதமாகட்டும், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற விதமாகட்டும் எல்லாமே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர்னு சொல்றாங்க. இதுதான். இதை ஒரு தடவை நீங்க பாத்துக்கோங்க, படிச்சுக்கோங்க ப்ளீஸ். உங்களுக்கு சம்டைம்ஸ் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும், எப்படி நம்ம எக்ஸாக்டா 9 பாயிண்ட் எக்ஸாம்ல எழுதுறது. நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், மேம் எனக்கு எஸ்பியூனா என்னன்னு தெரியும் மேம், நான் ஏதாவது ஒன்று எழுதி நான் கண்டிப்பா புக்கை ஒரு நான் படிச்சு வச்சிருக்கேன், நான் போய் எழுதிடுவேன். அட்வான்டேஜஸ் தான், ஐ நோ வாட் இஸ் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம் போறதை விட அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்வேன் நான். ஏன்னா நான் எஸ்பியூ படிச்சிருக்கேன், ஓகே, அதோட அட்வான்டேஜஸ் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அட்வான்டேஜஸ் நம்ம சாதாரணமா சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் தனியா பிரிச்சுட்டதுனால எல்லாமே ஒன்னா குரூப் பண்ணிருக்கிறதுனால மேனேஜ் பண்றது பிகம்ஸ் ஈஸியர் and more efficient, and the performance can be increased to a great extent because one person looking after all the units in the strategic business குள்ள இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸையும் சேர்த்து பார்க்கறதுனால he can efficiently manage. இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஆனா நான் சொன்ன எந்த பாயிண்ட்டுமே இதுல இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க நமக்கு என்ன தெரியுதுன்றதெல்லாம் செக் பண்ணல, அவங்களோட 9 பாயிண்ட் நம்ம எழுதுற மாதிரி தான் அவன் செக் பண்றான். அப்ப நம்ம we should go by what? We should go by the 9 points. அப்ப இந்த 9 பாயிண்ட்ஸும் படிங்க. கண்டிப்பா 5 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வரும். அந்த 5 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அதை டிக் பண்ணும்போது அவனுக்கு தெரியும், ஓகே இவங்க படிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அதை வச்சு நம்ம போக வேண்டியது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது என்னன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ். அப்ப கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பார்ப்பேன், எஸ்பியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன ஃபர்ஸ்ட். ஓகே எஸ்பியூனா எப்படி இருக்கும், ஓகே எஸ்பியூ அப்படிங்கிறதுல all the goods, okay, which have the same phenomenon are being grouped into a category நான் எழுதுவேன். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் a scientific method of grouping. இந்த scientific method of grouping என்னோட யோசனையில வருமானது எனக்கு டவுட். ஆனா இதுல வருது. அப்ப என்ன பண்ணணும், இவன் என்ன கொடுத்துருக்கானோ அதுதான் நம்ம எக்ஸாம்ல எழுதணும். நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கா, அறிவு இருக்கான்னா அவனுக்கு செக் பண்ற அளவுக்கு அவனுக்கு அறிவே கிடையாது. ஓகேவா, அவன் வந்து ஃபுல்லா எம்சிக்யூ கொஸ்டின்ஸா கேட்போம், இவங்க படிச்சிருக்காங்களான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் எம்சிக்யூஸ் கேட்டு நாலேஜ் செக் பண்ற மாதிரி கொஸ்டின் பேப்பர் இல்லை. இதான் உண்மை. அப்ப அவன் என்ன கொஸ்டின் கேட்கறானோ அதுக்கு என்ன அவன் கொடுத்துருக்கானோ ஆன்சர்னு அதுதான் நம்ம படிச்சாகணும். ஸோ பயப்படாம படிங்க. இந்த 9 பாயிண்ட்ஸ் தான் நம்ம எழுதி ஆகணும், வேற வழி கிடையாது. அப்ப நம்ம எப்படி ஞாபகம், ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் மெத்தட் ஆஃப் குரூப்பிங், நம்பர் 2 டெரிட்டோரியல் குரூப்பிங் ஆஃப் பிசினஸஸ், நம்பர் 3 வந்து ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பிசினஸஸ் within SBU receive the same strategic planning, நம்பர் 4 own distinct set of customers இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்பர் 5 வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். ஓகேவா, இந்த சிஇஓன்னு ஒருத்தர் இருப்பாரு, எஸ்பியூக்கு தனியாக ஒரு சிஇஓ இருப்பாரு, அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்க்கு தனியாக ஒரு சிஇஓ இருப்பாரு. அந்த சிஇஓ தான் நான் சொல்ல ஜார்ஜ். ஜார்ஜ் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் த என்டையர் எஸ்பியோட ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் டேக் கேர் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸும் பிசினஸும் நம்ம ஏன் ஒரு இடத்துல குரூப் பண்ணிருக்கோம்னா பிகாஸ் பேஸ்ட் ஆன் சம் ஃபங்க்ஷனோ இல்லை பேஸ்ட் ஆன் சம் டெரிட்டரியும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்புறம் டோட்டலி அன்ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு, நம்மளால டீலே பண்ண முடியலன்னா தனித்தனி எஸ்பியூல பிரிச்சிருவாங்க. இதெல்லாம் நம்மளால நினைச்சா கூட எழுத முடியாது தெரியுமா. இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க நினைச்சா கூட நீங்க எழுத மாட்டீங்க. சாரி, இந்த பாயிண்ட் இது அன்ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இன் எனி குரூப் இஸ் செப்பரேட்டட் இன்டு செப்பரேட் எஸ்பியூஸ். இதுல நம்ம அட்வான்டேஜஸ் நினைச்சு எழுதவே மாட்டோம். கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்லயும் இதெல்லாம் எழுத போறது இல்லை, நம்மளா நினைச்சு எழுதும் போது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஃபாலோ தெம். ஓகே, இது படிச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க, நான் அப்படியே கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து என்னன்னா ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றதை பத்தி வருது. ஜென்ரலா ஒரு 2 minutes நான் இம்ப்ளிமெண்டேஷன் பத்தி பேசிடுறேன். இம்ப்ளிமெண்டேஷன் எப்போதுமே ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் இருக்குல்ல, அதாவது இதை நம்ம பண்ண போறோம், இதை செய்ய போறோம், அதை பண்ண போறோம்னு அதுக்கு வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 5-6 பேர் சும்மா ஒரு பர்கரை சாப்பிட்டுட்டு, பீஸா சாப்பிட்டுட்டு, இல்லைன்னா ஒரு கிராய்சன்ட் ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே 11th ஃப்ளோர்ல உட்காந்துட்டு, ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஒரு 10 பேர் சிஇஓஸ் சிஎஃப்ஓ அந்த அவங்க இவங்கன்னு சொல்லி ஒரு டாப் காலர் ஜாப் அது வந்து உட்காந்துட்டு அவங்க உட்காந்து ஃபார்முலேட் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுப்பாங்க. கொஞ்சம் சயின்டிஃபிக்கா டேட்டா எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு அவங்க ஒரு ஃபார்முலேஷன் பண்ணிடுவாங்க. இதுக்கு 10 பேர் இருந்தா போதும். அந்த 10 பேருக்குள்ள ஒரு நல்ல வைப் இருந்தா போதும், அவங்க உட்காந்து பண்ணிடுவாங்க. ஆனா when it comes to implementation, there are 3000 employees in your factory. அதுல பாதி பேருக்கு மேல இல்லிட்ரேட்ஸ். இப்ப இவங்க எல்லாரையும் 3000 மெம்பர்ஸையும் நீங்க என்ன ஃபார்முலேட் பண்ணிருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ண வைக்கணும். அதுதான் கஷ்டம். இம்ப்ளிமெண்டேஷன் இன்வால்வ்ஸ் கேதரிங் ஆஃப் so many people and asking them to believe in your formulation and asking them to follow it irrespective of whether they believe it or not.
அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம என்ன வகுத்திருக்கிறோமோ வாட் எவர் ஃபார்முலேஷன் தட் வி ஹவ் கம் அப் வித் அதை அவங்க நம்புறாங்களோ நம்பலையோ வெதர் தே திங்க் இட் ஆஸ் அட்வான்டேஜஸ் ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அந்த 3000 பேரும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணுமோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் டிஃபிகல்ட். Implementation is like actual reality. Implementation takes coordination among a lot of people. Coordinating like 3,000 people is not a simple task. But formulation only involves like 5 or 7 people, and they meet like or 10 to 15 times meet பண்ணிருப்பாங்க. They have formulated the strategy. But implementation is difficult. இது மட்டும் எனக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். Implementation பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இது சொல்லணும்னு நினைச்சேன். Now we'll read what are the important aspects of process of implementation of strategy. Answer படிக்கலாமா? Implementationும் சரி executionும் சரி, these are operations oriented activity. இது keyword, operations oriented activity. Aimed at what? Aimed at shaping the performance of core business activities in a strategy supportive manner. அப்ப implementation, execution அப்படினாலே operations oriented இது எல்லாமே. It is aimed at shaping the performance of core business activities எல்லாத்தையுமே இதுதான் பார்த்துக்குது. core business activity operations தானே. அதனால என்ன ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட் பண்ண என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபார்முலேட் பண்ணுவோம் அதை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். இவங்களோட என்டையர் ஆப்ரேஷன்ஸ் நம்ம கோஆர்டினேட் பண்றோம். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எக்ஸிகியூஷனே ஆப்ரேஷன்ஸ் ஓரியன்டட் தான். டு கன்வெர்ட் த ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் இன்டு ஆக்ஷன்ஸ். அந்த பிளான் ஆக்ஷனா மாத்தி அந்த ஆக்ஷன் அவங்க பண்றது மூலியமா நமக்கு ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டோ இல்லைன்னா சூப்பர் ரிசல்ட்டோ கிடைக்கணும். ஓகே, டு கன்வெர்ட் தி ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் இன்டு ஆக்ஷன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் a manager must be able to direct organizational change. அதாவது நான் ஒரு விஷயத்தை ஃபார்முலேட் பண்ணி கொடுத்துருவேன், அது வந்து 3000 பேரை நம்ப வச்சு அவங்கள செய்ய வைக்கிறது இருக்குல்ல, that requires a lot of managerial ability. A manager must be able to direct organizational change. நான் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், motivate people and build and strengthen the company's competencies and competitive capabilities. Create a strategic supportive work culture. எல்லாரும் அங்க இருக்கவங்க எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிக்கல, நான் இது பண்ண மாட்டேன், எதுக்கு வந்து நீங்க மேனுவல்ல இருந்து கம்ப்யூட்டர் ஆக்குறீங்க, எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, அப்படியாக்கும் இப்படியாக்கும் ஏகப்பட்ட கூச்சல் இருக்கும், கேஸ் இருக்கும். இதுல இருந்து இந்த 3000 பீப்புளையும் யூ ஹாவ் டு கன்வெர்ட் தேர் மைண்ட் செட் ஃப்ரம் அஜிடேஷன் மைண்ட் செட்ல இருந்து அவங்களை நீங்க எப்படி மாத்த போறீங்க, ஸ்ட்ராட்டஜியை அவங்களே சப்போர்ட் பண்ற மாதிரியான மைண்ட் செட், ஒர்க் கல்ச்சர் எல்லாம் கொண்டு வர போறீங்க. ஓகேவா? அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஸ்ட்ரெங்தன் பண்ண போறீங்க. இது எல்லாமே நீங்க பண்ண போறீங்க. இது எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். ஓகேவா? ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் கொண்டு வரது அந்த மேனேஜர் தான். மோட்டிவேட் பண்ணுவார் உட்காந்து, யூ கேன் டூ இட், இது நீங்க பண்ணுங்க, இப்படி பண்ணா நம்மளால நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும், நல்ல ப்ராஃபிட் பண்ணா போனஸ் உண்டு, அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பார். இது எல்லாமே கீவேர்ட். ஒரு தடவை நீங்க இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆர்கனைசேஷனல் சேஞ்ச், மோட்டிவேட் பீப்புள், பில்ட் த காம்பிடன்சிஸ். இந்த கம்பெனிக்கு என்ன இருந்தா மற்றவங்களும் நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாமோ அந்த அட்வான்டேஜ், அந்த கோர் காம்பிடன்சியை நம்ம வந்து அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜை நம்மள பில்ட் பண்ண வைப்பார் அந்த மேனேஜர். அதுக்கு இல்லாம காம்படிட்டிவ் கேப்பபிலிட்டிஸ், நம்மளால வேற என்னென்ன செய்ய முடியும், இந்த கேப்பபிலிட்டிஸே இன்க்ரீஸ் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம ஹில் கிரியேட் அ ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட்டிவ் ஒர்க் கல்ச்சர். அதை அஜிடேட் பண்ற மனநிலைமையில இருக்கிறவங்களுக்கு கூட உட்கார வச்சு பேசி they will convert his mindset, their mindset into a strategy supportive mindset and work culture. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுல இருந்து நீங்க எதுவுமே மிஸ் பண்ணிட கூடாது. இது ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஏன்னா தெர் இஸ் நோ ஷார்ட்கட். எக்ஸாமுக்கு ஷார்ட்கட்டே கிடையாது. அவங்க கேட்க போறது இந்த 100 கொஸ்டின்ஸ்ல இருந்தா 7 கொஸ்டின்ஸ் வரப்போகுதுன்னா அப்ப அந்த 100 கொஸ்டின்ஸ்ல ஒரு வார்த்தை கூட விடக்கூடாது. ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு மக் அப் த என்டையர் 5 சாப்டர்ஸ். பட் இதுல இருந்து நமக்கு 35 மார்க்ஸ் வரணும்னா நம்ம 7 கொஸ்டின்ஸ் எழுதி போறோம். அந்த 7 கொஸ்டின்ஸ்ல இது கூட ஒரு கொஸ்டினா இருக்கலாங்கிறத உங்க மைண்ட் செட்டா இருக்கணும். அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 30 to 35 கொஸ்டின்ஸ்க்கு தான் நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்குமே. அதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது நிறைய கொஸ்டின்ஸ். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கோர் காம்பிடன்சி, காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், கேப்பபிலிட்டி, ஓகேவா, ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட், ஒர்க் கல்ச்சர், பர்ஃபார்மன்ஸ் டார்கெட், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஐயோ புதுசா இருக்கே அப்புறமே தோணும். ஆனா இதையே ரிப்பீட்டடா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது சேம் வேர்ட்ஸ் தான் எல்லாத்துலயுமே போட்டிருப்பாங்க. கோர் பிசினஸ் ஆக்டிவிட்டி, ஆபரேஷன்ஸ் ஓரியன்டட், ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட்டிவ், இதெல்லாம் ரிப்பீட் ஆக தான் போகுது எல்லாத்துலயும். அப்ப யூ வில் கெட் அ கான்ஃபிடன்ஸ். ஸோ என் கூட நீங்க ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ண போற ஃபர்ஸ்ட் 2-3 ஹவர்ஸ் வந்து எல்லாமே புதுசா இருக்க மாதிரி இருக்கும். ஐயோ நம்ம ஜாயின் பண்ணது கரெக்டா தப்பான்னு இருக்கும், இல்லைன்னா இந்த மெத்தட் கரெக்டான்னு இருக்கும். இவ்வளவு எஃபர்ட் போடணுமா எஸ்எம்க்கு, நான் பேசாம எஃப்எம் படிச்சுக்குவா, நான் பேசாம 2-3 சம்மல சால்வ் பண்ணா போதுமே, நான் பேசாம ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்க மேல வரணும். ஃபர்ஸ்ட் 35 கொஸ்டின் என் கூட சேர்ந்து முடிச்சிருங்க. அந்த 35 முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கேக் வாக் தான் நான் சொல்றேன். ஓகேவா?
அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்ன சொல்றாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நீங்க என்ன படிச்சீங்க? இம்ப்ளிமெண்டேஷன்ன்றது ஆபரேஷன்ஸ் ஓரியன்ட். இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜின்றது ஆபரேஷன் ஓரியன்ட். அது இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்? அதை வச்சு மேனேஜர் என்னென்னலாம் பண்ணுவாரு? கோர் காம்படன்சி இன்க்ரீஸ் பண்றாராம், கோர் காம்படன்சியோட கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றாராம், ஸ்ட்ராட்டஜிக் சப்போர்ட்டிவ் கல்ச்சர் கொண்டு வராரு, மோட்டிவேட் பண்றாரு எல்லாரையும். இவ்வளவு சூப்பரா எல்லாமே பண்றாருல்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதுல சொல்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ராசஸ், இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்கறாங்க. நம்ம என்ன எழுத போறோம்? ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி எக்ஸிகியூஷன் அப்படிங்கிறது இட் இன்வால்வ்ஸ் ஸ்ட்ராங் ஃபிட்ஸ் பிட்வீன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆர்கனைசேஷனல் கேப்பபிலிட்டிஸ், கிளைமேட் அண்ட் கல்ச்சர். ஸ்ட்ராங் ஃபிட்னா என்ன தெரியுமாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸல் சைஸ்ல இருக்கேன், எனக்கு டிஷர்ட் எக்ஸல் சைஸ்ல தான் எடுக்கணும். அதை விட்டுட்டு எம் சைஸ்ல எடுத்து அதை போடு அப்படின்னு எனக்கு புளி மூட்டை மாதிரி அமுக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் அங்க இருக்கக்கூடிய ஒர்க் கல்ச்சர் என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரு, அங்க இருக்கக்கூடிய மனநலம் என்ன, அங்க இருக்கக்கூடிய ஒர்க் கிளைமேட் என்ன, அங்க இருக்கக்கூடிய ஒர்க் கல்ச்சர் என்ன, அவங்களோட கேப்பபிலிட்டி என்ன, அவங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன, இது தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ள ஃபிட் ஆகிற மாதிரி தான் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணணுமே தவிர, இதுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் சம்பந்தமே இல்லாம நீங்க கண்ணா பின்னான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாரும் இதுக்கு மாறுங்கன்னு சொன்னா கம்ப்ளீட்டா மக்களால ஓவர் நைட்ல மாற முடியாது. ஸோ ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறதே எப்ப வரும்னா, மக்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். நம்ம ஒன்றும் புதுசான விஷயத்த பேசல, உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டா ஃபிட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. அதனால குட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிகியூஷன் இன்வால்வ்ஸ் கிரியேட்டிங் ஸ்ட்ராங் ஃபிட்ஸ் பிட்வீன். சரி பாருங்க, உங்களுக்கு இதான் ஒர்க் கல்ச்சர், இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஈஸி பாருங்க, உங்களுக்கு இதான் உங்களோட ஒர்க் கிளைமேட் பாருங்க, இதுதான் ஸ்ட்ராட்டஜி, ஜாலி பாருங்க, இதுதான் உங்களோட ஹவு டு யூ கால், இதான் உங்களோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எஸ்பியூவா இருக்கீங்க, அது ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர். சரி, ஆர்கனைசேஷனா ஒரு பெரிய பிசினஸ் நீங்க வந்து கண்டக்ட் பண்ண போறீங்க, ரன் பண்ண போறீங்க. அதை ரன் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் வந்து குரூப்பிங் ஆல் தி சிமிலர் ஐட்டம்ஸ் இன்டு ஒன், இது எஸ்பியூ. எஸ்பியூவா நீங்க இருக்கீங்க, அப்ப எஸ்பியூவா நீங்க இருக்கீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சூப்பர் ஃபிட் தானேன்னு சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறோம். அப்ப இட் இஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிங் அ ஸ்ட்ராங் ஃபிட் பிட்வீன் த ஸ்ட்ராட்டஜி அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர், அவங்களோட கேப்பபிலிட்டிஸ், அவங்களோட கிளைமேட், அதாவது ஆர்கனைசேஷன் கிளைமேட், ஆர்கனைசேஷனல் கல்ச்சர், அதுக்கு இது ஃபிட் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். டு கிரியேட் ஸ்ட்ராங் ஃபிட்ஸ் பிட்வீன் தி structure, I mean like strong fit between the strategy and everything else. அதை கொண்டு வரணும். In most of the situation, strategic execution process includes the following principal aspect. இப்ப கீழே கொடுத்திருக்கிறது எத்தனை பாயிண்ட் மொத்தம் இருக்கு? நமக்கு மொத்தம் 7 பாயிண்ட் இருக்கு. இல்ல இனி 5 பாயிண்ட்ஸ் இருந்தா கூட போதும் நமக்கு. 7 பாயிண்ட் இருக்கு. என்னென்ன சொல்றாங்க? நம்பர் 1, நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னென்னது? நம்பர் 1, you have to develop budgets that steer ample resources into those activities critical to the strategic success. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி மட்டும் போட்டா போதாது, அந்த ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு பணம் தேவைப்படும்ல, அந்த பணத்தை கொடுங்க ஜி அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டெவலப்பிங் த பட்ஜெட்ஸ் தட் ஸ்டியர் மீன்ஸ் தட் ஸ்ட்ரீம்லைன், அங்கேயும் பணம் நமக்கு நிறைய கொடுக்குது, தட் இஸ் ஸ்ட்ரீம்லைனிங் ஆர் ஸ்டியரிங். ஆம்பிள்னா நிறைய. அப்ப டெவலப்பிங் த பட்ஜெட்ஸ் தட் ஸ்டியர் ஆம்பிள் ரிசோர்சஸ் into those activities, எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு பணம் அதிகமா இருந்தாதான் உங்களால ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அந்த கிரிட்டிக்கலான ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்க நிறைய பணத்தை கொடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்னன்னா, ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற, ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பணத்தை கொடு அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நம்பர் 1, developing the budgets that steer the ample resources into those activities critical to strategic success. Those activities critical to strategic success இருக்குல்ல, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? You have to give ample resources. இதுதான் நம்பர் 1 இம்ப்ளிமெண்டேஷன்ல. நம்பர் 2, staffing the organization with the needed skills and expertise, consciously building and strengthening strategy supportive competencies and competitive capabilities and organizing the work effort. அதாவது நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை சப்போர்ட் பண்ற மாதிரியான மக்கள், அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒத்துழைச்சு போற மாதிரியான கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய மக்கள், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில் செட் வந்து காம்படிட்டிவா இருக்கணும். இது எல்லாமே இருக்கக்கூடிய மக்களை நீங்க ஆர்கனைஸ் பண்ணணும். அப்பதான் அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்ப என்னென்ன கீவேர்டு? செகண்ட் கீவேர்டு என்னதுமா? ஸ்டாஃபிங் மட்டும்தான். ஆட்களை சரி பார்ப்பது. ஸ்டாஃபிங் த ஆர்கனைசேஷன் வித் த நீடட் ஸ்கில். உனக்கு எந்த ஸ்கில் இருந்தா ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ, எந்த எக்ஸ்பர்டீஸ் இருந்தா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ, ஓகேவா? அதுக்கப்புறம் கான்சியஸ்லி பில்டிங் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங். இது வந்து கீவேர்டு இல்ல. கான்சியஸ்லி பில்டிங் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங்க்கு பதிலா ஸ்டாஃபிங் கூட போடலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்னது? தேவைப்படுற ஸ்கில்லும் எக்ஸ்பர்டீஸும் இருக்கிற மாதிரி ஆள் வேணும். அதுக்கப்புறம் என்னன்னா, தேவைப்படுற காம்படன்சிஸும் காம்படிட்டிவ் கேப்பபிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி ஆள் வேணும். அதுக்கப்புறம் ஆர்கனைஸ் பண்ணணும், எல்லா ஒர்க் எஃபர்ட்டையும் ஆர்கனைஸ் பண்ணணும். இது செகண்ட் பாயிண்ட். அப்ப இதுக்கு கீவேர்ட்ஸ்லாம் பார்த்துட்டே வாங்க. ஸ்கில் இருக்கணும், எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும், காம்படன்சி இருக்கணும், காம்படிட்டிவ் கேப்பபிலிட்டி. இப்போ மறுபடியும் உங்களுக்கு தெரியுது எப்படி வேர்ட்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு? காம்படிட்டிவ் கேப்பபிலிட்டி, ஸ்ட்ராட்டஜிக் சப்போர்ட்டிவ் காம்படன்சிஸ், ஆர்கனைசிங் தி ஒர்க் எஃபர்ட், ஸ்டாஃபிங்,
ஸ்கில்ஸ், எக்ஸ்பர்டீஸ், ஆம்பிள் ரிசோர்சஸ், இந்த மாதிரி. தேர்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஆம்பிள் ரிசோர்ஸ், பணம் இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்னது? எனக்கு பணம் இருக்கான்னு நான் பார்ப்பேன். ரிசோர்சஸ், ஆம்பிள் ரிசோர்சஸ். நம்பர் 2, எனக்கு ஆள் வேணும். நீங்க இப்படி கூட எழுதிக்கோங்க, உங்களுக்கு ரிமெம்பரிங்காக, ரிமைண்ட் பண்றதுக்காக நீங்க இப்படி எழுதிக்கலாம். ரிசோர்சஸ், ரெண்டாவது ஸ்டாஃபிங், மூணாவது ensuring that the policies and operating procedures, ஓகேவா, பாலிசிஸும் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸும் facilitate rather than impede the effective execution. ஓகேவா, ensure that policies and procedures, நீங்க என்னென்ன பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த பாலிசியும் ப்ரொசீஜரும் ஸ்ட்ராட்டஜிக் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்றத என்ஹான்ஸ் பண்ணணுமே தவிர அதை பிடிச்சி இம்பீட் பண்ணக்கூடாது. இம்பீட்னா பிடிச்சி அமுக்கக்கூடாது. அப்ப என்ன சொல்றாங்க? பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இட் ஷுட் பி ஃபெசிலிட்டேட்டிங். பிபின்னா நல்லா ஞாபகம், நம்ம வந்து ஆடிட்டிங்ல படிக்கும்போது பிபினா ப்ரிப்பரேஷன் பிரசன்டேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். இங்க பிபினா என்னன்னா பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட்டிவா இருக்கணும். இதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னது? யூசிங் தி பெஸ்ட் நோன் பிராக்டிசஸ் டு பர்ஃபார்ம் தி கோர் பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் புஷிங் ஃபார் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க என்ன பண்ண போறீங்க? பெஸ்ட் பிராக்டிசஸை ஃபாலோ பண்ண போறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கண்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க போறீங்க. உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க போறீங்க. அப்படி பண்ணா உங்களால ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா பண்ண முடியும். அதாவது கோர் பிசினஸ் பிராக்டிஸை பெஸ்டா பண்ணணும். அதுல கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் போது உங்களால புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்குறாங்க நமக்கு அப்படின்னும் போது நம்மளால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்தது இது வந்து நமக்கு என்னன்னா, இந்த ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா பெஸ்ட் நோன், பெஸ்ட் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், பெஸ்ட் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன டவுட் உங்களுக்கு? ப்ளீஸ் மியூட்டா இருங்க, நானே எல்லாரையும் சேர்த்து மியூட் பண்ணி விட்டுறட்டுமா? இது ஒரு ப்ராப்ளம் தான் ஆக்சுவலா. ஒரே நிமிஷம் இருங்க. I'll mute everyone. மியூட் பண்ணிட்டாங்களா? நான் மியூட் பண்ணட்டுமாமா? Shall I mute everyone? நான் எல்லாரையும் மியூட் பண்ணிட்டுமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இன்ஸ்டாலிங் த இன்ஃபர்மேஷன். மியூட்டட் மேம். சூப்பர், ஓகே, டன். அடுத்தது ஃபிஃப்த் ஒன் என்னன்னா, இன்ஸ்டாலிங் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் that enable the company personnel to better carry out their strategic roles day in and day out. அதாவது என்னன்னா, உள்ள இருக்கக்கூடிய மக்கள் வேலை செய்யறதுக்கு ஏதுவான இன்ஃபர்மேஷனையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமையும் நீங்க அங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. யூ ஹேவ் டு, அதாவது ஃபிஃப்த் ஒன் என்னது? யூ ஹேவ் டு இன்ஸ்டால். என்ன தடா இன்ஸ்டால் பண்ண போற அப்படின்னா, உள்ள நீ இன்ஸ்டால் பண்ண வேண்டியது ஓஎஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் தேவையானது உள்ள வைங்க. அது இருந்தா தானே உள்ள இருக்கிற ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் ஈஸி ஆகும். அப்ப இன்ஸ்டாலிங் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தட் எனேபிள் த கம்பெனி பர்சனல். ஓகேவா? பர்சனல் மீன்ஸ் கம்பெனி ஆளுங்கன்னு அர்த்தம், கம்பெனியில் உள்ள ஆட்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ கம்பெனி பர்சனல் டு பெட்டர் கேரி அவுட் தி ஸ்ட்ராட்டஜிக் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது வந்து சிக்ஸ்த் ஒன், நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க. அதான வேலை. நீங்க தான் வந்து யூ ஆர் த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜர் ஹூஸ் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? நல்லா பேசி பேசி என்ன சொல்லுவாங்களே, வழன்னு பேசி எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன். மோட்டிவேட்டிங் தி பீப்புள் டு பர்சியூ த டார்கெட் ஆப்ஜெக்டிவ்ஸ். உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்களோ, உள்ள இருக்கவங்க என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்களோ அதை பர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு அவங்களை மோட்டிவேட் பண்ணணும். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நம்பர் 7, கிரியேட்டிங் அ கம்பெனி கல்ச்சர் அண்ட் ஒர்க் கிளைமேட். இதுவும் திருப்பி வேர்ட் ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஒரு ஒர்க் கல்ச்சரை நீங்க கிரியேட் பண்ணுங்க, ஒரு கம்பெனில ஒர்க் கிளைமேட்டை கிரியேட் பண்ணுங்க. அந்த ஒர்க் கல்ச்சரும் அந்த கம்பெனியோட கல்ச்சர்ன்றாங்க. ஓகே, கம்பெனியோட கல்ச்சர், கம்பெனியோட கிளைமேட், கம்பெனியோட வைப் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில கொடுத்தா போதும். நீங்க கோடு போட்டா நாங்க ரோடு போட்டுருவோம். அந்த மாதிரி கோடு போட்ட ரோடு போடுற அளவுக்கு உள்ள வந்து ஒர்க் கல்ச்சரும் ஒர்க்கோட கிளைமேட்டும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்மளால ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வர முடியும். அப்ப ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தேவையான ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா, இப்படி படிச்சுக்கலாம். மோட்டிவேஷன், மோட்டிவேட்டிங் தி பீப்புள் டு பர்சியூ தேர் டார்கெட்ஸ். மோட்டிவேஷன் எழுதிக்கோங்கம்மா, கையோட எழுதிக்கோங்கம்மா. இந்த 100 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க படிச்சா போதும், 35 மார்க்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கிரியேட்டிங் அ கம்பெனி கல்ச்சர். அதுக்கு அடுத்தது வந்து கிரியேட்டிங் தான் ஸ்டார்டிங் வேர்ட். என்னத்தை கிரியேட் பண்ண போறீங்க? கம்பெனி கல்ச்சர், ஒர்க் கிளைமேட். கம்பெனி கல்ச்சர், ஒர்க் கிளைமேட். ஸோ தட் ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் பிகம்ஸ் வெரி 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 சக்சஸ்ஃபுல். அவ்வளவுதான். அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்க? எக்ஸர்ட்டிங் தி இன்டர்னல் லீடர்ஷிப் நீடட் டு டிரைவ் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார்வர்ட் அண்ட் கீப் இம்ப்ரூவிங் த ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன். இதோட வச்சுக்கோங்க, யூஆர் எக்ஸர்ட்டிங் இன்டர்னல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நீங்க எக்ஸர்ட் பண்ணணும். 8th பாயிண்ட் அதை வச்சுக்கலாமா? இன்டர்னல் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். இன்டர்னலி வெளியில இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? டாப் லெவல்ல இருக்கவங்க ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ணி கொடுத்துறாங்க. ஆனா உள்ள 3000 பேர் கட்டி ஆள்றான் பத்தியா, அவன் தான் இன்டர்னல் லீடர்ன்றாங்க. இன்டர்னல் லீடர்ஷிப் தேவைப்படுற லீடர்ஷிப் நீங்க என்ன பண்ணணும்?
You have to exert the internal leadership needed and to drive the implementation forward and keep moving, keep improving the strategic internal leadership. அதுக்கப்புறம் keep improving அதான். ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் படிக்கிற வரைக்கும் ரொம்ப அப்படியே அப்படியே டைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடலாம். ஓகே, கொஞ்சம் கம் வித் மீ. அடுத்தது, when the organization encounters stumbling blocks or weaknesses, management has to see that they are addressed and rectified quickly. அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டீங்க, ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளம் நீங்க உடனே உடனே என்ன பண்ணணும்னா அதை உடனே நீங்க அட்ரஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணணும். என்ன எதுன்னு கேட்டு விசாரிச்சு அதை ரெக்டிஃபை பண்ணணுங்கிறோம். இது ஒன்று. அப்படி இது வச்சுக்கலாம். 8 and 9 பாயிண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? எக்ஸர்ட்டிங் த இன்டர்னல் லீடர்ஷிப். அண்ட் 9th வந்து ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு அட்ரஸ் அண்ட் ரெக்டிஃபை. யூ ஹேவ் டு அட்ரஸ் டு இட் அண்ட் ரெக்டிஃபை இட். இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன்? தொண்டு கொஞ்சம் ஓவர் எஃபெக்ட் ஆயிடுச்சு. நீ இது மதியானம் என்ன பண்ண? ஹாட் சாக்லேட் ரெடி பண்ண வீட்டில். ஹாட் சாக்லேட் ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு நானும் சும்மா 2-3 சிப் எடுத்தேன். அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அந்த ஹாட் சாக்லேட்ல என்னோட பங்கு மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அதை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். நைட்டு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டே இருந்தேன்னா ஒரு மணி 1:30 மணிக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி இருந்தது. சரி, ஓகே, நம்ம அந்த ஹாட் சாக்லேட் தான் இருக்கே, அதை எடுத்துட்டு வந்து அது அப்போ கோல்டு சாக்லேட் ஆயிடுச்சு. இது வேற சூடு பண்ணி வேற குடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து 2 ஸ்பூன் சாப்பிட்டேன். அவ்வளவுதான். அப்போது தொண்டை கரகரா என்று ஆகிவிட்டது. அப்ப இந்த சில்லுன்னு சாப்பிடுற சாக்லேட் ஏதோ எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு அதை நான் நேற்று தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. அதாவது ஏதாவது ஒரு கம்பெனி கொடுத்துடுறாங்க. அந்த கம்பெனி வந்து வெளிநாட்டு கம்பெனி இந்தியால வந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு, இல்ல இந்தியால இருக்க ஏதோ ஒரு கம்பெனியா இருக்கு. அவங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அண்டர்டேக் பண்ண போறாங்க. இவங்களுக்கு நீங்க ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஸ்வாட் அனாலிசிஸ்னா வெளியில இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ், நமக்குள்ள இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ். வெளியில இருக்கக்கூடிய பிளஸ் என்னன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸா வரும். வெளியில இருக்கக்கூடிய மைனஸ் வந்து உங்களுக்கு வந்து த்ரெட்டா வரும். SWOTன்னு சொல்லுவோம். இப்ப அது டீன்னு சொல்லக்கூடாதான், அது சீன்னு தான் சொல்லணுமா? தட் இஸ் அது த்ரெட். நீங்க ஏன் பாக்குறீங்க? அது ஒரு சேலஞ்சா பாருங்க. அப்படிலாம் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இவன் ஆதி காலத்துல இருந்து எடுக்கிற கொஸ்டின் பேப்பர்ல அந்த ஸ்வாட்டுக்கு பதிலா டீக்கு பதிலா சி போடணும், அந்த ரேஞ்சுக்குலாம் கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்றானே எனக்கு டவுட்டா இருக்கு. அதனால புக்ல இருக்கிற அந்த 5 சாப்டர்ஸ் நம்ம படிக்கும் போது வா சூப்பரா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்கும்போது சரி, ஓகே, நீ எப்படியும் நீ வச்சிருக்க 100 கொஸ்டின் தான் எடுக்க போற. நாங்க எதுக்கு கஷ்டப்பட்டு 5 சாப்டர் படிச்சு அதுக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள் எடுத்து கிளாஸ் அப்படி பயங்கர லைவ்லியா நடத்தி என்ன பாஸ் யூஸ்? ஒரு பாஸ் யூஸுமே யூஸ் இல்லை. நமக்கு இந்த 100 கொஸ்டின்ஸ் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது எனக்கு மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. வாட் டு டூ? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு கம்பெனி இருக்காங்களாம். அந்த கம்பெனி இந்தியாவோட ரொம்ப நாள் அசோசியேஷன்ல இருக்காங்களாம். அவங்க தான் ரோடு எல்லாம் போட்டு கொடுத்தாங்களாம். இப்பயும் அவங்க வந்து இந்தியாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும், நிறைய கீ ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து அவங்க வந்து இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை மெட்ரோ ரயில் எல்லாம் எல்லாமே ஜாப்பனீஸோட ஃபுல்லா ஜாப்பனீஸோட அது பேர் என்ன, காப்பிரைட்ஸ் தானே, அவங்களுக்கு தானே தெரியும் எல்லாமே. மெட்ரோ எப்படி என்ன ஏது இன்ஸ்டலேஷன் R&D எல்லாம் அவங்களுக்கு தான். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஜாப்பனீஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை நம்ம அப்படியே வாங்கி இன்ஸ்டால் பண்றோம். அவ்வளவுதான். ஸோ எல்லாமே அவங்களுக்கு தான். மெஜாரிட்டி ராயல்டி பண்ணலாம் ஃபுல்லா ஜாப்பனீஸ் தான் போகுது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஜாப்பனீஸ் ஃபார்ம் இந்தியாவுக்கு வர போறாங்க, கீ ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆக போறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இவங்க வந்து SWOT கூட கேட்கல, வெறும் ஓட்டிங் மட்டும் தான் கேட்கறாங்க. ஓட்டினா வெளியில இருந்து இந்த கம்பெனி இந்தியாக்குள்ள வந்து பிசினஸ் பண்றாங்கன்னா இந்தியால இவங்க ஃபேஸ் பண்ண போற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, த்ரெட் என்னன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இருக்கிற 3 பேராகிராஃப் இருக்குல்ல, இது 3மே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி. அதுக்கு அடுத்தது பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு பேராகிராஃப் இருக்கும், பொட்டன்ஷியல் த்ரெட்னு ஒரு பேராகிராஃப் இருக்கும். பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு இருக்கிற பேராகிராஃப்க்கு 2 மார்க், த்ரெட்டுக்கு 2 மார்க், அப்படிதான் கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணனா, ஃபர்ஸ்ட் இந்த கதையை படிச்சலாம். Faced with constantly changing environment, each business unit needs to develop a marketing information system to track the trend and development. எல்லா கம்பெனியும் தன்னை சுத்தி இருக்கக்கூடிய என்வாயன்மெண்ட் பத்தி படிக்கணும். அப்ப நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு, நம்ம சுத்தி இருக்க ட்ரெண்ட் எப்படி இருக்கு, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம படிச்சுட்டே இருக்கணும். which can be categorized as நம்மள சுத்தி இருக்க ட்ரெண்ட் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் அமையலாம், த்ரெட்டாவும் அமையலாம். The company has to review its strength and weaknesses in the background of அதாவது வெளியில இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்டை நம்ம எப்படி வந்து கவுண்டர் ஆக்டிவா பண்ண போறோம், எப்படி நம்ம அதுக்கு வந்து பதிலடி கொடுக்க போறோம் அப்படிங்கறத
உங்க ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வச்சு நீங்க டிசைட் பண்ணுவோம். இதுக்கு பேர் ஸ்வாட் அனாலிசிஸ் தான். இதெல்லாம் கதை தான். அடுத்தது கொஸ்டின் அப்படியே எழுதுங்க. STU is the company that is looking at playing an active role in the key projects taken by central government following other so and so. இது அப்படியே கொஸ்டின் ரிப்பீட். இது சும்மா கொஸ்டின் ரிப்பீட். இது ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இதுதான் கீவேர்டு. இதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்சு சும்மா ஒரு கதை. இது வந்து ஓகே இம்பார்ட்டன்ட், பட் ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை. கம்பெனி ஹேஸ் டு ரிவ்யூ இட்ஸ் ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸஸ் இன் த பேக்ரவுண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட். ஓகேவா? ஸோ தட் த ஆர்கனைசேஷன் ஸ்வாட் அனாலிசிஸ் இஸ் ஓவர். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம? பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னது? வெளில ஒரு கம்பெனிக்கு வருதுப்பா, வந்துட்டு ரோடு போட நிக்கிறேங்குது. அதுக்கு என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்டுங்கிறாங்க. இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் தானே மேம், இப்போ இதே கொஸ்டின் தான் எக்ஸாம்ல கேட்பாங்களா? ப்ராபப்ளி இதே கொஸ்டின் கூட எக்ஸாம்ல கேட்பாங்க. அதனால மேக் ஷூர் தட் இந்த கொஸ்டினோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த கொஸ்டினோட த்ரெட்டை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் மேம் நம்ம என்ன மேம் இங்க படிக்கும் போது வந்து ஒரு ரோடு போடுற கம்பெனி பத்தி படிச்சோம், நான் அங்க போய் பார்த்தா ஐஸ்கிரீம் கம்பெனி பத்தி கேட்கறேன், நான் என்ன பண்றதுன்னா இது அப்படியே பார்த்து வச்சுக்கோ. இது எந்த பேட்டர்ன்ல இருக்கோ இந்த பேட்டர்ன் அப்படியே அங்க ஃபாலோ பண்ணுங்க, ஈஸியா ஒர்க் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட், alliances and joint ventures with the central government that expand the STU's market coverage or boost its competitive capability. கண்டிப்பா உங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட சேர்ந்து வந்து இங்க ரோட் ப்ராஜெக்ட்ஸ், கீ ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுனால அது டெஃபினட்டா தட் வில் ஹெல்ப் தம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா அலையன்ஸ் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ். இதை மார்க் பண்ணிக்கோ, இதான் கீவேர்ட். Alliances and joint ventures with central government will expand their market capability. அது number 2. Possibilities of working on the future projects of central government. Possibilities of working on the future projects. அதுக்கு அடுத்தது serving additional customer groups or expanding into new geographic markets. புது புது ஜாகிரபிஸ்ல அவங்க போய் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட மட்டும்தான் அவங்களுக்கு வந்து டைப் இருக்குன்னா, இப்போ குஜராத் கவர்மெண்ட் கூட, யூபி கூட, அப்படி இல்லைனா மத்திய பிரதேஷ் கூட, இல்லை ஒரிசா கூட அவங்க டைப்ல இருக்கலாம். ஸோ சர்விங் அடிஷனல் கஸ்டமர் குரூப் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் யூட்டிலைசிங் எக்ஸிஸ்டிங் கம்பெனி ஸ்கில்ஸ் ஆர் டெக்னாலஜிக்கல் நோ ஹவு டு என்டர் இன்டு நியூ ப்ராஜெக்ட்ஸ். இதெல்லாம் கதமா எல்லாமே. இது எல்லாமே நீங்க அப்படியே வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இது என்ன அப்படியே STUக்கு மட்டும் தான் வருமா? இந்த கம்பெனிக்கு மட்டும் தான் வருமா? எல்லாருக்கும் வரும். You can serve the additional customer group. You can utilize existing company skills for new projects. ஓகேவா? அதுக்கப்புறம் when the possibilities of working on the future projects of central government, the future projects of whatever country நீ வச்சுக்கலாம். அடுத்து openings to take market share away from the rivals பண்ணிட்டு இருக்க பிசினஸ்க்குள்ள இப்போ நீங்க புதுசா என்டர் ஆகுறீங்கன்னு போது உங்களால அவங்களோட மார்க்கெட் ஷேர் எடுக்க முடியும். openings to exploit the new technology நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம். integrating forward and backward. forward integration, backward integration சிம்பிள். என்ன தெரியுமா? இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து தேயிலை தோட்டம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் எதுக்கு சும்மா தேயிலை தோட்டம் வச்சு தேயிலையை மட்டும் வித்துக்கிட்டே இருக்கேன்? நான் ஏன் அப்படி விற்கணும்? நான் அதெல்லாம் விற்க மாட்டேன். தேயிலையை வச்சு அதை நானே ட்ரை பண்ணி, அதை நானே பொடி பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, அதை நானே பேக்கெட்டும் போட்டு, அதை நானே மார்க்கெட்டிங் பண்ணி, நானே மக்கள்கிட்ட வைப்பேன். இதுக்கு பேர் ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன். அதாவது மூவிங் டுவர்ட்ஸ் யூ கஸ்டமர். கஸ்டமர் போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்களே, அதுக்கு பேர் ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன். இல்லைங்க, நான் இப்போதைக்கு இருக்கிற பிசினஸ் என்ன அப்படின்னா தேயிலை தோட்டம் வச்சிருக்கேன். ஓகேவா? அதுதான் என்னோட மெயினான இது. இப்ப நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் தேயிலை தோட்டத்தை வந்து ஒரு எஸ்டேட்டை நான் வந்து லீஸுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது நான் ஓனா பண்ணணும்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னாலோ, இல்ல நான் ஆல்ரெடி வந்து காஃபி அண்ட் டீ பேக்கேஜிங்ல மட்டும் இருக்கேன், நான் இப்போ காஃபி தோட்டத்தையே வாங்க போறேன் அப்படின்னு சொன்னாலோ, அதுக்கு பேர் வந்து பேக்வர்ட் இன்டெகிரேஷன். ஃபார்வர்ட்னா கஸ்டமரை போய் கட்டி பிடிச்சிக்கிறது. பேக்வர்ட்னா இருக்கிறதுல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் இருக்கும், அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறது. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ இது வந்து கொஸ்டின்லயும் வரும், வாட் இஸ் ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன், வாட் இஸ் பேக்வர்ட் இன்டெகிரேஷன் வரும். ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன் அப்படிங்கிறது வந்து மூவிங் டுவர்ட்ஸ் த கஸ்டமர். பேக்வர்ட் இன்டெகிரேஷன்ன்றது வந்து மூவிங் டுவர்ட்ஸ் த ப்ரொடியூசர். இப்போ நீங்க வந்து நான் வெறும் ஆட் ஏஜென்சி வச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்றீங்க, அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி மட்டும் தான் வச்சிருக்கேன், அதுல நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற இடத்துல இருந்து பின்னாடி இன்னும் பின் தள்ளி போறீங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்களே உற்பத்தி பண்ணிக்க போறீங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனா தட் இஸ் கால்ட் பேக்வர்ட். ஃபார்வர்ட்னா யூ கோயிங் டு த கஸ்டமர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஆல்ரெடி காஃபி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணீங்க, அதுக்கு வந்து நீங்க யூஆர் செல்லிங் த என்டையர் காஃபி பவுடர் அப்படி நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு வித்துடுறீங்க. அவன் என்ன பண்றான்? வாங்கி அந்த பேக்கெட் போட்டு விற்கிறான். நீங்க நினைக்கிறீங்க நானே அந்த பேக்கெட்டை போட போறேன்டா அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன். இல்ல நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இப்போ நான் காஃபி கொட்டையை நான் வந்து சவுத் அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு இருக்கேன். இனிமேல் நான் சவுத் அமெரிக்கா எடுத்து வாங்க மாட்டேன், ஆப்பிரிக்கா எடுத்து வாங்க மாட்டேன், நானே வந்து ஊட்டியில போய் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படி நீங்களே களத்துல இறங்கினா தட் இஸ் கால்ட் பேக்வர்ட் இன்டெகிரேஷன். இது மட்டும் தெரிஞ்சுக்கோ, ஏன்னா தனிப்பட்ட கொஸ்டினாவே வரும். அதனால இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் பாத்துட்டீங்களா? ஒன்னு அலையன்சஸ் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர். அலையன்சஸ் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் அது ஒன்று. நம்பர் 2 வந்து ஒரே நிமிஷம், அலையன்சஸ் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர். நம்பர் 2 வந்து பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. நம்பர் 3 வந்து அடிஷனல் கஸ்டமர் குரூப்ஸ் அப்படி இல்லைன்னா நியூ ஜியோகிராபிக் மார்க்கெட்ஸ். நம்பர் 4 வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்கில்ஸை வச்சு புது ப்ராஜெக்ட்ஸ்ல என்டர் ஆகுறது. நம்பர் 5 வந்து மார்க்கெட் ஷேர் பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நியூ டெக்னாலஜிஸ் நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். கோயிங் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட், இன்டெகிரேட்டிங் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்ட். இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆமா, ஒரு தடவை பார்த்துக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் த்ரெட்டுக்கு போயிடலாம். அப்பாடி எங்கடா த்ரெட்டு? ஓ, அவன் என்ன சொன்னான்? த்ரெட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெண்டுத்தையும் தானே கேட்டாங்க.
த்ரெட்டே வராது இருக்கா? ஓகே, இங்க இருக்கு. நான் பார்க்கவில்லை மக்களே. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முடிஞ்சிச்சு. இப்போ த்ரெட் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 த்ரெட் இருக்கு. நம்பர் 1, கோவிட் பேண்டமிக்னால கம்பெனிஸ் கேன் ஃபேஸ் லாக்டவுன் இஷ்யூ. இது எழுதிக்கலாம் நீங்க. அது வந்து லாக்டவுன் சினாரியோல கேட்டாங்கன்னா நீங்க எழுதுங்க, இல்லைன்னா வேண்டாம். ரிசெஷன் டிப்ரெஷன்லாம் வரலாமா? இது ரிசெஷன் டிப்ரெஷன்லாம் எல்லாத்துக்கும் த்ரெட்ல எழுதுங்க, பிரச்சனையே கிடையாது. லைக்லி என்ட்ரி ஆஃப் புது காம்படிட்டர்ஸ் யாராவது வந்துட்டா நீயே புதுசாக தான் அந்த கம்பெனிக்குள்ள அந்த கண்ட்ரிக்குள்ள போற, அப்புறம் உனக்கு புதுசாக யாராவது வந்துட்டாங்கன்னா நீ வேற பயப்படுறியா? ஓகே. அப்புறம் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ், இன்னோவேஷன்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட், காஸ்ட்லி நியூ ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ். இது எல்லாருக்குலாம் அப்ளிகபிள் ஆகாது, வெறும் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் மட்டும் தான் வரும். ஏன்னா இவங்க வந்து ரோட் லே பண்றதுனால இவங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டை பத்தி பேசுனாங்க. பட் ஜென்ரலா வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்கன்னா அங்க போய் இது எழுதக்கூடாது. காமனா இருக்கிறது ரிசெஷன் எழுதலாம், நியூ காம்படிட்டர்ஸ் எழுதலாம், புது ரெகுலேஷன்ஸ் ஏதாவது வந்துருமோ நீங்க பயப்படலாம், இல்ல சப்ளையர்ஸோட பவர், பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் ஆயிடுமோ நீங்க பயப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு வந்து நீங்க ரோடு போடணும், உங்களுக்கு சிமெண்ட் தேவை, சிமெண்ட் உங்களுக்கு சப்ளை பண்றான்ல அவனுடைய பார்கெனிங் பவர் அதிகமாக வந்து அவன் அதிக ரேட்டுக்கு தான் விற்பான் உங்ககிட்ட. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணலாம். அப்புறம் வல்னரபிலிட்டி டு இண்டஸ்ட்ரியோட டிரைவிங் ஃபோர்ஸஸ். இண்டஸ்ட்ரியோட டிரைவிங் ஃபோர்ஸஸ் உங்களை நீங்க போக வேண்டிய இடத்துக்கு தள்ள வேற ஏதாவது இடத்துக்கு தள்ளிடலாம். ஸோ இண்டஸ்ட்ரியோட டிரைவிங் ஃபோர்ஸஸ் வந்து நம்ம ஏதாவது பண்ணிடும். அந்த மாதிரி வல்னரபிலிட்டி ஆஃப் த இண்டஸ்ட்ரியோட டிரைவிங் ஃபோர்ஸஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியாவில் வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, டேரக்டா எல்லாம் மொபைல் ஃபோனுக்கு வந்துட்டாங்க. நடுவில் இந்த லேப்டாப்பை பத்தி யோசிக்கவே இல்லை. ஏன்னா யூஎஸ்ல இருந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் டெஸ்க்டாப், அது 1990s எல்லாரும் யூஎஸ்ல டெஸ்க்டாப் வாங்கி வச்சிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு 2000s வாக்கில் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா லேப்டாப் மாறினாங்க, லேப்டாப் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க இன்னைக்கும் நிறைய பேர் அங்கே யூஎஸ்ல. அதுக்கப்புறம் தான் மொபைல் வந்துச்சு. இந்தியாவில் என்னன்னா டெஸ்க்டாப் எல்லார் வீட்டுக்கும் வந்து ரீச் ஆகிறதுக்கே 2010 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டெஸ்க்டாப் எல்லார் வீட்லயும் இருந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப டேரக்டா அதுக்கு அடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா மொபைல் ஃபோன் வந்துச்சு எல்லாருக்கிட்டையும். 2015 கிட்ட மொபைல் ஃபோன் ரெவல்யூஷன் வந்துச்சு, எல்லார் வீட்லயும் மொபைல் ஃபோன், எல்லா வீட்லயும் ஸ்மார்ட் ஃபோன். ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டதுனால ஸ்மார்ட் ஃபோன்லயும் முக்கால்வாசி எல்லாம் முடிஞ்சதுனால யார் லேப்டாப் வாங்குறது இல்லை. அப்போ இந்தியாவில் growth எப்படி இருந்துச்சுன்னா டெஸ்க்டாப்ல இருந்து டேரக்டா எல்லாரும் மொபைல் ஃபோன், அதாவது ஸ்மார்ட் ஃபோன் மாறிட்டாங்க. யூஎஸ்ல என்ன ஆச்சுன்னா அந்த அந்த growth பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப், அதுக்கப்புறமா லேப்டாப், அதுக்கப்புறமா அந்த ஐபேடு, அந்த மாதிரி அதுக்கப்புறமா தான் மொபைல் ஃபோன், அப்படி வந்தாங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா டேரக்டா ஒரு ஸ்டெப் நடுவில் விட்டுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டோம். அதனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். வெளியில லேப்டாப் கம்பெனிஸ்க்கெல்லாம் இந்தியாவில் கொண்டு வந்து லேப்டாப்பை சேல் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சாம். இந்த சுச்சுவேஷன் திரும்ப மாத்தி விட்டுச்சு கோவிட் சுச்சுவேஷன். கோவிட்ல என்ன ஆயிடுச்சு, ஆல் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம், கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு எங்க இருக்கு? ஆஃபீஸ்ல இருக்கு. ஆல் தி பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் தேர் அட் ஹோம். ஸோ அவங்க எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வர வச்சு அவங்க எல்லாத்தையும் ஒரு டெஸ்க்டாப்பை கையில் கொடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வேலை பாருங்கன்னு சொல்ல முடியாத ரீசனால டியூரிங் கோவிட் லாக்டவுன்ல ஆல் த கம்பெனிஸ் இஷ்யூட் லேப்டாப்ஸ் டு தேர் கஸ்டமர்ஸ், தெர் இஸ் கஸ்டமர் இல்லை, டு தேர் எம்ப்ளாயிஸ். அப்பதான் இந்தியாவில் லேப்டாப் ரெவல்யூஷனே நடந்ததா ஹெச்பி கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆர்டிகல், அதை படிச்சிருந்தேன். ஸோ ஐ தாட் ஐ வில் ஷேர் வித் யூ. இதுதான் ஆக்சுவலி இதான், இது மட்டும் தான் வந்து உங்களுக்கு த்ரெட் காமனான த்ரெட் எல்லாம் பார்த்துக்கோங்க, அன்காமன் த்ரெட்டை விட்டுருங்க. குதிரை பார்த்துக்கோங்க. 4 questions முடிச்சாச்சு, சூப்பர். நெக்ஸ்ட் ஒன், question number 5. There are certain conditions or indicators which point out that a turnaround strategy is needed. அதே மாதிரிமா இந்த செட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி 5 வாட்டி இந்த டேர்ன் அரவுண்ட் பத்தி நான் பார்த்துட்டேன். அப்ப அவங்களுக்கு டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜினா இப்ப நம்ம இயங்கிட்டு இருக்கோம், ஒரு கம்பெனி இருக்கு, இட்ஸ் ரன்னிங். இதை வந்து நீங்க முற்றிலும் மாற்றி அமைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி யூ ஷுட் டேக். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ், சிக் யூனிட் ஆயிடுச்சு, இல்ல பெரிய லெவலில் டிமாண்டே இல்லை நம்ம ப்ராடக்ட், பட் ஸ்டில் இதை நீங்க டேர்ன் அரவுண்ட் பண்ணணும், இதை நீங்க பழையபடி டு இட்ஸ் க்ளோரியஸ் பாஸ்ட் போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்னு கேட்டாங்கன்னா டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா, 1 செகண்ட், நம்ம என்ன படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் வாட் இஸ் டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி, என்ன ஏது, என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் நம்ம டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் படிக்க போறோம். அதுக்கப்புறமா வந்து டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியை பண்ணணும் நம்ம. இஃப் யூ வாண்ட் டு மேக் த டேர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க், அப்போ நீங்க என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணும்ன்றது இருக்கும். ஓகேவா? ஸோ கேன் வி கோ இன்டு திஸ் பார்த்துலாமா என்னன்னு? ஓகே. Rising competition, business cycles, and economic volatility have created a climate where no business can take viability for granted. அதாவது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒருத்தர் வந்துட்டே இருக்கான், புதுசா நியூ என்ட்ரன்ட் வந்துட்டே இருக்கான், டிப்ரெஷன் வருது, ரிசெஷன் வருது, பிசினஸ் சைக்கிள் நடந்துட்டு இருக்கு, பூம் டிப்ரெஷன் வந்துட்டே இருக்கு. எக்கனாமிக் வாலட்டிலிட்டி, ஒரு உக்ரைன் வார் வந்துருச்சு, உக்ரைன் வார் வந்ததுனால சரியான பிரச்சனை, ரஷ்யா உக்ரைன் வார் வந்துச்சு. ரஷ்யால இருந்து தான் மேஜரா வந்து இந்த பல்லுக்கெல்லாம் நம்ம வந்து ரூட் கேனல் பண்றோம்ல, அந்த ரூட் கேனல் பண்ணும்போது அதுல ஒரு பர்டிகுலர் மினரல் ஒன்று வைப்பாங்களாம். ஐயோ மறந்துட்டேனே, ஒரு பர்டிகுலர், இப்படி மறந்தேன். சரி ஓகே, ஒரு மினரல், அந்த மினரல் வந்து ரஷ்யால இருந்து தான் இம்போர்ட் பண்ண முடியும். ரஷ்யால தான்
இருக்கிறதுலயே உங்களுக்கு அதிகமான மினரல் ஃபார் தட் வந்து அங்கதான் இருக்கு. ஓகேவா? இல்ல ஃபில்லிங் இல்ல, அந்த ஃபில்லிங்ல வைக்கிற மினரல் பேரு நான் அதை உங்களுக்கு பார்த்துட்டு கண்டிப்பா குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகேவா? கொஞ்ச நாளா நான் என்ன பண்றேன்னா இந்த ஜென்ரல் நியூஸ் படிக்கிறதே நான் நிறுத்திட்டேன். உங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் ஜென்ரல் நியூஸே படிக்கிறது இல்ல. எப்படி என்னோட மைண்ட் வந்து ரொம்ப மொனாட்டனஸ் ஆயிடுச்சு பாரு. என்னால அந்த 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 மினரல் பேர் எனக்கு ஞாபகம் வரல. ஐ ஃபீல் சோ அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப். நான் கண்டிப்பா இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஜென்ரல் ஆர்டிகல்ஸ் நிறைய படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? சோ அந்த அந்த மினரலை வந்து உள்ள ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த மினரல் வந்து ரஷ்யால மட்டும்தான் அதிகமா கிடைக்கும். ரஷ்யா உக்ரைன் வார் வந்ததுனால ரஷ்யாவில இருந்து அந்த பர்டிகுலர் மினரலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய, இந்தியாவுக்கோ இல்ல ஜப்பானுக்கோ அனுப்பக்கூடிய விகிதம் ரொம்ப கம்மி ஆயிட்டதுனால இப்ப ஜப்பான்ல நார்மலா வந்து டூத் ஃபில்லிங்க்கு தேவைப்படுற அந்த மினரல் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ரேட் அதிகமாயிடுது அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு யாருக்காவது அது தெரிஞ்சா சொல்லுங்க. ஆக்சைடு இல்லம்மா, அது என்னன்னு தெரியலையே, நான் என்னன்னு சொல்றது. சரி, ஓகே, நான் பார்த்து சொல்றேன். ஆக்சுவலா அது இருக்கு. வந்து அசாஹின்னு சொல்லிட்டு ஐம் ஃபாலோயிங் ஜாப்பனீஸ் நியூஸ் சேனல் ஒன்று நான் ஃபாலோ பண்றேன். அதுலதான் இருக்கு. நான் அதுல பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஒரே நிமிஷம். அசாஹி ஐ ஹாவ். வேர் இஸ் மை அசாஹி? அசாஹி தானே அது பேரு, நியூஸ் சேனல். அசாஹி தான். ஒரே நிமிஷம், நான் இப்பயே பார்த்துட்டு சொல்லிடுறேன். எனக்கு ஒரு மாதிரி இது வந்து இதாகுது. ரேர் எர்த் மெட்டீரியல், லைஃப் ஃபார்ம், ஜம்பான்ஸ் ட்ரீம் டு எர்த். சரி, ஓகே, இப்ப காணும் அது. ஓகே, I'll tell you afterwards. ஓகேவா? I'll tell you afterwards அது என்னன்னு. அது வந்து கெலாண்டியம், அப்புறம் வந்து ஜெரீமியம், அந்த மாதிரி வந்து ஒரு ரேர் எர்த் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அது அந்த ரேர் எர்த் மெட்டீரியல் லைன்ல அது ஒன் ஆஃப் த மெட்டீரியல். அது வந்து ரொம்ப தேவைப்படும். சரி, ஓகே, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்னா, படிக்கிறது வந்து என்னன்னா டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்போ தேவைப்படும்னு கேட்கறாங்க. டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்போ தேவைப்படும்னா ரைசிங் காம்படிஷன் எப்போதுமே இருக்கு. பிசினஸ் சைக்கிள் மாறி மாறி இருக்கு. எக்கனாமிக் வாலட்டாலிட்டி, ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு வார் வந்துச்சுன்னா அங்கேருந்து வர வேண்டிய பொருள் வரமாட்டேங்குது. அந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்கிறதுனால டெஃபினட்டா நம்ம வந்து நம்மளோட பிசினஸ் வந்து எப்போதுமே த்ரைவ் ஆகும், எப்பவுமே வயபிளா இருக்கும், எப்பவுமே ஜாலியா பூந்து பூந்து போயிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. So rising competition, business cycle and economic volatility have created a climate where no business can take it for granted. எதுவுமே take it for granted எடுத்துக்க முடியல. டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து என்னன்னா இட்ஸ் a சூப்பர் எஃபர்ட், சரியான டார்கெட்டட், ஹைலி டார்கெட்டட் எஃபர்ட் டு ரிட்டர்ன் an organization to profitability. லாஸ் மேக்கிங் கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியை நீங்க மாத்த போறீங்க. அந்த எஃபர்ட் தான் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. அப்ப நீங்க பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ உள்ள கொண்டு வர வைக்க போறீங்க. அதுதான் உங்களுக்கு டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. அப்போ ஆர்கனைசேஷன்ஸ் have faced significant crisis. ஒரே நிமிஷம் இப்படி வச்சுக்கலாமா? Organizations have faced significant crisis. எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சோ, லாஸ் மேக்கிங் யூனிட்டா போயிடுச்சோ, நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோல போயிட்டு இருக்கோ, யாரெல்லாம் அந்த மாதிரி ஐயோ சுத்தமா நான் சாக போறேன் அப்படின்னு பயந்துட்டு இருப்பான்ல, அவன் பேர் நெகட்டிவ்லி அஃபெக்டட் ஆபரேஷன்ஸ். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. அப்ப டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் யூஸ்ட் வென் போத் த்ரெட், வெளியிலயும் சிச்சுவேஷன் சரியில்லை, உள்ளயும் சிச்சுவேஷன் சரியில்லைன்னா அதுதான். வெளியில ஆப்பர்ச்சுனிட்டின்றது பிளஸ், த்ரெட்டுங்கிறது மைனஸ். உள்ள வந்து ஸ்ட்ரென்த்ன்றது பிளஸ், வீக்னஸ்ன்றது மைனஸ். சோ வெளியில இருக்க மைனஸ் உள்ள இருக்க மைனஸ் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா நீங்க உருப்படாம போயிடுவீங்க. அப்ப டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் யூஸ்ட் வென் வெளியில இருக்க த்ரெட்டும் உள்ள இருக்க வீக்னஸும் ஒன்னா சேர்ந்து உங்களை பாடா படுத்துறதுக்கு பேர் என்னது? இட் அட்வர்ஸ்லி அஃபெக்ட்ஸ் தி ஹெல்த் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் சோ மச் that it's basic survival ஒரு question. டேய், நான் உயிரோட இருப்பேனே தெரியலையே. அந்த basic survival is a question. When organization is facing both internal and external pressure, when the organization is facing both internal weakness and external also pressure, making things difficult, then it has to find something which is entirely new, innovative and different. ஓகே, வென் இன்டர்னல் ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணும்போது நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு புது விஷயத்த இன்னோவேட்டிவா டிஃப்ரெண்டா செஞ்சுதான் ஆகணும். பீங் ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவே சர்வைவல் தான். அதுக்கப்புறம் தான் வளர்றதை பத்தி, உயிரோட இருக்கணும், அப்புறம் தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்றதை பத்தி. ஸோ பேசிக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவே சர்வைவல் தான். அதுக்கப்புறம் தான் நீங்க க்ரோ பண்ணணும். அப்படிங்கிறதுனால டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் யூஸ்ட் when organization survival is under threat. Once the turnaround strategy is successful, the organization may turn the focus on growth. Once survival okay போனும் பிரச்சனை இல்லைன்னா அதுக்கப்புறமா நீங்க growthல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பட் turnaround strategy gives you so much of help for you to survive. ஓகேவா? இப்போ இந்த இன்னொரு படிச்சலாமா? இந்த ஒரு பேராகிராஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா நல்லா இருக்கு. Rising competition, business cycles and economic volatility have created a climate. நான் வந்து ரொம்ப இப்படி முறுக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்ன ரொம்ப கை கால்லாம் வலிக்குது. தொடர்ந்து ஒரு 1 வீக்கா நான் தூங்கவே இல்லை. மாத்தி 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 இதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பேட்ச் இருக்குது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால அதுவும் மெட்டீரியல் நானே ரெடி பண்றது இதுதான் அதை விட ஃபர்ஸ்ட் டைம்.
அதனால இட் ஹஸ் டேக்கன் அ லாட் ஆஃப் எனர்ஜி அவுட் ஆஃப் மீ. அதனால நான் கொஞ்சம் அப்படி இப்படி வந்து ஆடினேன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஓகேவா? Rising competition, business cycles, and economic volatility have created a climate where no business can take it for granted. Okay, take viability for granted. உயிரோட இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம்னு viability for granted எடுக்க முடியாது. Turnaround strategy is a highly targeted effort to return an organization to profitability and increase the positive cash flows to a sufficient level. Organizations that have faced a significant crisis and that has negatively affected the operations requires turnaround strategy. Turnaround strategy is used when both the threat and the weakness are adversely affecting your health of the organization. So when the basic survival becomes a question, that is when turnaround strategy is needed, because you have this internal and external pressure making it difficult for you to survive. So at this point, you need a turnaround strategy which is entirely new. Turnaround strategy, it is entirely new, innovative, and different, which helps you to survive. Okay. So when the first objective is to survive and then grow, அப்படிங்கிறதுனால அண்ட் டியூரிங் இந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரெஸ் டைம்ல நீங்க சர்வை பண்ணவே கஷ்டப்பட்டதுனால டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி ஹெல்ப்ஸ் யூ டு சர்வைவ். ஒன்ஸ் யூ கெட் பெட்டர், ஒன்ஸ் த வயபிலிட்டி பிகம்ஸ் கிளியர், நம்ம உயிரோட இருக்கலாம்ன்றது கிளியர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீப்புள் வில் ஃபோக்கஸ் ஆன் க்ரோத்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது கண்டிஷன்ஸ் ஃபார் ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான சூழல் வேணும்? வாட் இஸ் த கண்டிஷன்? என்ன மாதிரியான சுற்றுச்சூழல் வேணும்? -70 டிகிரிஸ்ல என்ன உயிரோட இருக்க முடியுமா? நம்மளாம் இருக்க முடியாது. அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க கூட -70 டிகிரில போகும்போது எப்படி உயிரோட இருப்பாங்க அவங்க? அப்படின்னா அவங்க 7 லேயர் ட்ரெஸ் போடுவாங்களாம். ஓகேவா? ரஷ்யால நார்தர்ன் மோஸ்ட் ப்ராவின்ஸ்ல, அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் மோஸ்ட் ப்ராவின்ஸ்ல, சைபீரியால தே ஹாவ் அ பிளேஸ். ஓகே, யாக்குட் அப்படின்னு, யாக்குட் தான் நினைக்கிறேன். அது வந்து டிகிரி வந்து -70 வரைக்கும் போவோம். நார்மலாவே -40 இருக்குமா. -40 நீங்க சர்வை பண்ணணும்னா அந்த கண்டிஷனுக்கு எப்படி சர்வை, அந்த கண்டிஷனுக்காக இந்த மீனிங் சொன்னேன். இந்த கண்டிஷன் எப்படி இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சர்வை பண்ண முடியும். அப்ப எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தா டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி நம்மளால ஒர்க் அவுட் பண்ண வைக்க முடியும்னு கேக்குறாங்க. நம்பர் 1, when firms are losing their grip over the market, ஐயோ எனக்கு வந்து சுத்தமா டச் விட்டு போச்சு, என்னால ஒண்ணும் பண்ண முடியல, என் ப்ராடக்ட் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு அழுகுறாங்கல்ல. when firms are losing their grip over the market, profits due to several internal and external factors. அதாவது when firms are losing the grip, மார்க்கெட்ல ஷேர் இல்ல, மார்க்கெட் ஷேர் இல்ல, ப்ராஃபிட்ஸும் அவங்க தேர் லூசிங் த ப்ராஃபிட்ஸ் டியூ டு செவரல் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால ப்ராஃபிட் இல்லாம போகுது. அண்ட் இஃப் தே ஹேவ் டு சர்வைவ் அண்டர் காம்படிட்டிவ் என்வாயன்மெண்ட்ல அவங்க சர்வை பண்ணணும்னா தே ஹேவ் டு ஐடென்டிஃபை டேஞ்சர் சிக்னல்ஸ் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இந்த அனிமல் படம்லாம் வந்தப்ப ரன்பீர் கபூர் வந்து இஸ் ரெட் ஃபிளாக், பிகாஸ் அந்த படத்துல அந்த கேரக்டர்ஸ் ரெட் ஃபிளாக் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரெட் ஃபிளாக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதை விட்டு நம்ம விலகிடலாம், தூரமா வந்துடலாம். அப்படிதான் சொல்றாங்க. அப்போ வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல என்னன்னா, நமக்கு டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுதுன்னு உனக்கு தண்ணி தாக இருக்குன்னு தெரிஞ்சா நீ தண்ணி குடிக்க முடியும். அதனால கண்டிஷன்ஸ் ஃபார் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் நீடட் when you are losing your market share, when you're losing your profits due to several internal and external issues. Okay, and if you really want to survive the competitive environment, you really have to identify, yes, I'm in need of water. அப்படி தெரிஞ்சா தானே அப்ப உங்களுக்கு அந்த ரெட் ஃபிளாக் நீங்க மைண்ட்ல கொண்டு வரணும். அப்ப டேஞ்சர் சிக்னல் சீக்கிரமா நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். So you really have to identify the danger signals as early as possible and undertake a rectification steps immediately. ஃபர்ஸ்ட் டேஞ்சர் சிக்னல் என்னன்னு பாருங்க, அதை அட்ரஸ் பண்ணுங்க, அது உடனே ரெக்டிஃபிகேஷன் ஸ்டெப் எடுங்க. எடுத்தாதான் இமீடியட்டா ரெக்டிஃபிகேஷன் ஸ்டெப் எடுத்தாதான் உங்களால சர்வை பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ் ஆர் இண்டிகேட்டர்ஸ். இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருந்தா, அதாவது 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. கண்டிஷன்ஸ்னா என்னன்னா 2 வகையா பார்க்கலாம். நம்பர் 1, எப்படி இந்த மாதிரி சிக்னல்லாம் இருந்தா உடனே டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வாங்க. அதுவும் கண்டிஷன்ஸ் இம்ப்ளையிங் ஆர் கண்டிஷன்ஸ் சிக்னலிங் தட் யூ நீட் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். இன்னொன்னு என்ன, டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நமக்கு எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும், அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுல அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்கன்னா, இதெல்லாம் ரெட் சிக்னல், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீ உடனே டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுன்னு சொல்றாங்க. அப்ப அது என்னென்ன சிக்னல் நான் சொல்லல, ப்ராஃபிட் இருக்காது, ப்ராஃபிட் 0வா இருக்கும், இல்ல நெகட்டிவ்ல கேஷ் ஃப்ளோ போயிட்டு இருக்கும். ஓகேவா? உங்களோட மெயினான டாப் லெவலுக்கு சிஇஓ சிஎஃப்ஓ எல்லாம் எக்ஸிட் ஆவாங்க. இது மாதிரி பெரிய ரெட் ஃபிளாக் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சொல்றாங்க பாருங்க. These are common conditions or indicators which point out a turnaround strategy is needed if the company wants to survive. These danger signals are: number 1, negative cash flow. பணமே உள்ள வராது, பணம் வெளில செலவு பண்ணிட்டே இருப்பீங்க, பணம் உள்ள வராது. நம்பர் 2, உங்க ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சேல் ஆகுது, அன்காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ். நம்பர் 2, declining market share. நம்பர் 4, deterioration in physical facilities. ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருப்பீங்க, 3000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, இப்போ 2000 பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க, உங்ககிட்ட இருக்க மிஷினரி ரிப்பேர் பண்ண கூட உங்கள்கிட்ட காசு இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, சில நேரத்துல வந்து
சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஹை ஸ்டாஃப் இருப்பாங்க, ஹை டர்ன் ஓவர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். மக்கள் நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க, எம்ப்ளாயிஸ் 1000 பேர் வச்சிருப்பீங்க, பட் ஒரு மாசமும் 100 பேர் உங்ககிட்ட இருந்து ரிசைன் பண்ணி வெளில போயிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனி இஸ் நாட் கோயிங் டு சர்வைவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியில போக ஆரம்பிச்சிருவாங்க, வேற எங்கேயாவது பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி. லோ மொரல், யாரும் வந்து உங்களை மதிக்க மாட்டாங்க, எத்திக்ஸே இருக்காது அந்த இடத்துல. பிகாஸ் they feel like okay, you're not making profit, you're not going to give me employment forever, so why should I, அந்த மாதிரி. ஸோ லோ மொரல் இருக்கும். அப்புறம் மிஸ்மேனேஜ்மெண்ட் உள்ள இருக்கும். அதாவது எரியற வீட்டுல திருடின வரைக்கும் ஜாலின்னு சொல்லுவாங்க, திருடின வரைக்கும் ப்ராஃபிட். வீடு எரியுது, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, இருக்கிற வரைக்கும் எடுத்துட்டு போயிடுவோம்னு சொல்லி இந்த கம்பெனி ஒன்றும் உருப்பட போறது இல்லை. நம்மளால என்ன முடியுமோ அதை இங்கேருந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து லாண்டர் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் வெளில அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இட் இஸ் அ சிக்னல் தட் ஐயோ எம்ப்ளாயி நிறைய பேர் ரிசைன் பண்றாங்க, என்னன்னு தெரியல பாருங்க. ஓகே, இட்ஸ் ரெட் சிக்னல். ஓகேவா? டிக்ளைனிங் மார்க்கெட் ஷேர் இஸ் ரெட் சிக்னல். அன்காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இஸ் ரெட் சிக்னல். நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இஸ் ரெட் சிக்னல். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வென்ட் சேஞ்சஸ் இந்த டாப் மேனேஜ்மெண்ட் ரெட் சிக்னல். எல்லாமே ரெட் சிக்னல் தான். இந்த ரெட் சிக்னல் இருந்தா நீங்க என்ன பண்ணணும், உடனே என்ன பண்ணணுமா, யூ ஹேவ் டு, நீங்க வந்து உங்களோட டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இதான் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த கீவேர்ட்ஸ் படிச்சு வச்சுக்கிட்டா கண்டிப்பா நமக்கு செமையா ஹெல்ப் ஆகும். அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் படிக்கலாமா, இல்ல நீங்க பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் போயிட்டு வந்துடுறீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் போயிட்டு வந்துடுறீங்களா, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் போயிட்டு வந்துடுறீங்களாமா, இல்ல நம்ம பார்க்கலாமா? இல்ல மேம், நாங்க பாட்டுக்கு சாப்பிடுறோம், நீங்க பாட்டு கிளாஸ் எடுங்கனாலும் நான் எடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெல் மீ. இட்ஸ் பிரேக் போயிட்டு வந்துடலாமா? எஸ், பிரேக் 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 பிரேக். அதான் பிரேக்கு மட்டும் எல்லாம் யுனானிமஸ் டிசிஷன் தான். சரிம்மா, ஓகே, பிரேக் போயிட்டு வரலாம். ஏன்னா 9:28 10 o'clock மீட் பண்ணலாம். வில் கம் பேக் பை 10 o'clock. 10 o'clock வந்துட்டு வில் சி எவ்வளவு தூரம் நம்மளால சீக்கிரமா மூவ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு மூவ் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு 35 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டா கூட இட்ஸ் பிக் டீல் தான். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் 35 கொஸ்டின்ஸ் டீல் பண்றதா நம்ம கஷ்டம். எப்படியாவது ஒரு 30 கொஸ்டின்ஸ் அது நீங்க முடிக்கிறோம். ஓகேவா? போயிட்டு வாங்க. கேன் கோ ஃபார் யர் பிரேக்.